வணக்கம். நான் உங்கள் இட்டாச்சி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரோகோன்சோ பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்ம கூட ரின் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ரின். வணக்கம் இட்டாச்சி. ஓகே. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பேச போறோம்? ஐயா நீங்க வந்து பகாசுரன்ற படத்த பார்த்துட்டு வர சொன்னீங்கய்யா. நானும் சரி பாட்காஸ்ட்ல கூப்ட்டுருக்கீங்க. நம்மளும் பேச போலாம். அப்படின்னு சொல்லி நெனச்சா சண்டே அதுவும் இந்த மாரி ஒரு படத்த பார்க்க வேண்டிய நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். சரி இருந்தாலும் பார்த்துட்டேன். அத பத்தி தான் இப்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வந்து ஒரு பகாசுரன் ரிவ்யூ என்னமோ, ரோஸ்ட் என்னமோ அந்த மாதிரி. ரோஸ்ட் கிடையாது. ரோஸ்ட் 2 பேரும் வராது. இது மோர் லைக் டிஸ்கஷன் மாரி தான். டிஸ்கஷன். ஓகே ஃபைன். சரி ஓகே. இப்ப வந்துட்டு படத்துல யார் யார் நடிச்சிருக்கான்னு ஐடியா இருக்கா? செல்வராகவன் பண்ணியிருக்காரு. அவரு வந்து ஏன் வந்து அவர மட்டும் சைக்கோவா காமிக்கிறாங்கன்னு தெரியல. அது வந்து இனிமே சைக்கோ ரோல்னா செல்வராகவன் மாரி காமிக்க போறாங்களா? அப்படிங்கிற கேள்வியும் எழும்பியிருக்கு இது மூலியமா. ஏன்னா முன்னாடி படம் அந்த சாணி காகிதம் அப்படிங்கிற படத்துல இதே மாரி தான் போய் எல்லாரையும் கொன்னுகிட்டு இருக்காரு. இந்த படத்துலயும் அப்படிதான் காமிச்சிருக்காங்க. அடுத்து வேற யார் நடிச்சிருக்கா? எல்லாம் புது முகங்களா இருக்கு. ஆ நட்டி நடராஜன். ஆ இன்னொரு ஹீரோ. அவர்தான். அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் நம்ம கிரிஞ்சோதயன் அண்ணா அவர் நடிச்சிருக்காரு. ஆமா. மோகன்ஜி படத்துல ரிச்சு அவர் பேர் என்ன? அவர் ரிஷியா? ரிச்சர்டா? அந்த ஆள் போக அந்த ஆள் வந்து இல்லனாலும் நம்ம கிரிஞ்சோதயன் அண்ணா இருப்பார் போல. இனிமே எல்லா படத்துலயும். சரி. எல்லாரும் எல்லா கூமுட்டையும் ஒண்ணு சேருது. என்ன பண்ண? சரி. இல்ல எல்சி மாரி இது வந்துட்டு எம்சியூ. ஆமா இவங்க ஒரு யூனிவர்ஸே வச்சிருக்காங்க. மோகன்ஜி யூனிவர்ஸ். தமிழ்நாட்டின் டேரண்டினான்னு சொல்லுங்கய்யா. அப்படிதான் அது கரெக்ட்டா இருக்கும். யார? மோகன்ஜி அண்ணாவ. என்ன மாரி கிரியேட்டிவிட்டி. டாரன்டினோ கேட்டாருன்னா, என்ன யாரும் தேட வேணாம்னு லெட்டர் எழுதிட்டு ஓடி போயிருவாரு. அது வேற விஷயம். அத விட்டுருவோம். சரிங்க. சரி. ஓகே. அடுத்து வேற யாரெல்லாம் ஆ இருக்கா? முக்கியமான ஒரு ஆள மறந்துட்டீங்களே! யாரு? இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஒரு வீர பெண்மணி பேசிட்டு இருப்பாங்கல்ல. யாரு? ஆண் என்பவன் யார் என்று தெரியுமா? பெண் என்பவள் யார் என்று தெரியுமா? ஆமா. அந்த அம்மா வேற வந்து நடிச்சிருக்கு. அந்த அம்மா அதெல்லாம் நடிக்கல. வந்து அந்த அம்மா அந்த கேரக்டரே வாழ்ந்திருக்கு. அப்படிதான் நீங்க சொல்லணும். அது வந்து ஹாஸ்டல் பிம்ப். அதான் வந்து வந்து ஹாஸ்டல் வார்டன் ஒரு பிம்பா வந்து நடிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நடிப்பு. ஆமா. பாராட்டக்கூடியது. ஆமா. ட்ரெய்லர்லயே வந்துட்டு அவங்க நடிப்பு திறமை என்னன்னு ட்ரெய்லர் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்ப படம் நெறைய பேர் கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ படம் பார்க்காதவங்களுக்கு இது ஸ்பாயிலர் அலர்ட்ன்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணும் பெரிய படம் கிடையாது. எப்படியும் கலைஞர் டிவி தான் எடுத்திருக்காங்க. ஸோ திராவிட பிள்ளைகள் வந்து எப்படி ரிலீஸ் பண்ணி பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். அது வேற கதை. நம்ம அதுக்குள்ள போ வேணாம். ஓகே படத்த ஸ்டார்ட்டிங் எப்படி போகுதுன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல என்ன ஆகுதுன்னா, செல்வராகவன் வராரா? இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் என்ன ஆகுது? எனக்கு அதெல்லாம் நான் கரெக்ட்டா ஸ்டார்ட்டிங்லயே நோட்டீஸ் ஓகே. நம்ம 2 பேரும் பார்த்தது வந்துட்டு தியேட்டர் பிரிண்ட். ஸோ அதனால ஸ்டார்ட்டிங் நமக்கு யாருக்கும் ஒழுங்கா தெரியாது. ஆனா நீங்க பார்த்ததுலருந்தே சொல்லுங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்ல என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு ஒரு பெரிய ஒரு ஆள் இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணும், அந்த ஆளும் வந்து ஒரு பாழடைஞ்ச ஒரு பில்டிங்ல உட்கார்ந்திருப்பாங்க. அப்போ அந்த பொண்ண வந்து அந்த ஆள் வந்து ட்ரெஸ்ஸ கழட்டு இங்க யாரும் வரமாட்டாங்க அப்டின்ற மாரி சொல்லுவாரு. அந்த டைம்ல வந்து யாரு வருவா அப்டின்னா, ஒருத்தங்க வந்து கதவ தட்டுவாங்க. யாரோ கதவ தட்டுறாங்கன்னு நான் சொன்னேன்ல, யாரோ வந்திருக்காங்க அப்டின்னு சொல்ட்டு, போய் பார்த்தா அது வந்து செல்வராகவன். அவர் வந்து இந்த பொண்ண அதாவது இந்த ஆள் வந்து இந்த பொண்ண வந்து ஹராஸ் பண்றான் போல. ஸோ அந்த அந்த சிச்சுவேஷன்ல வந்து செல்வராகவன் வந்து காப்பாத்த வருவாரு. ஓகேவா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு படம் நான் இதுலருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமேட்டு அவரு வந்து நட்டி நடராஜன காமிப்பாங்க. அவரு வந்து இன்னொரு ஹீரோ இந்த படத்துல. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு விஷயம் நோட் பண்ண மறந்துட்டீங்க. நம்ம என்னது? வந்து நம்ம பாலா மாமா ஒரு தப்பு பண்ணாரு. அது வந்து மோகன்ஜி கரெக்ட் பண்ணாரு. நோட் பண்ணலையா? என்னது? நம்ம செல்வராகவன் கேரக்டர் எப்படி வந்துட்டு இருப்பாரு? இப்படி வந்துட்டு இருப்பாரு. சைக்கோ மாரி வந்துட்டு இருப்பாரு. சைக்கோ மாரி வந்துட்டு இருப்பாரு.
ஆமா. யோசிக்கிற ஒரு சைக்கோவா இருக்கும். அதே இது வந்து நீங்க பாலமாமா இந்த படம் பார்த்திருந்தீங்கன்னா, விக்ரம் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார்ல. எது? பிதாமகன்ல வர்றதுவா? ஆ, அத ஆ. வந்து அவரு திருத்தியிருக்கார்ல. அத நீங்க ஏன் பாராட்ட மாட்றீங்க? அப்படி இருந்த ஒரு கேரக்டர் எவ்வளோ ஆயிருக்கு. நீங்க மோகன்ஜி நான் எப்படி இதுக்கு பாராட்டணும். எந்த இது? எது? அதாவது எந்த படத்துல இது? எனக்கு ரெஃபரன்ஸ் புரியலையே கரெக்ட்டா. பிதாமகன்ல வந்து விக்ரம் இருப்பார்ல. எப்படி ஆமா. இருப்பாரு? அந்த விக்ரம் கேரக்டர கொஞ்சம் அ. ஒரு யோசிக்கிற மாரி ஒரு ஆளு கொண்டாந்தோம்னா, அதுதான் இந்த செல்வராகவன் கேரக்டர். வேற வழி ஒரு வித்தியாசம் இல்லையா? ஆமா, ஆமா. ஓ! அப்படி. ஆமாமா. அதே மாதிரி தான் வந்து இவரு செல்வராகவனோட ட்ரெஸ்ஸிங்கு, அவர் நடை எல்லாத்தையும் அப்படிதான் வந்து காமிச்சிருப்பாங்க. கரெக்ட். ரைட். இப்ப புரிஞ்சுது. ம். ஸோ, இது வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு எப்படி ஃபைட்ல எப்படி போட்டிருந்தாரு ஃபர்ஸ்ட் ஃபைட் பார்த்தீங்கல்ல? எனக்கு இந்த படத்துல வந்து செல்வராகவனோட அது வந்து அவர் நான் பின்னாடி சொல்றேன் அவர் இதெல்லாம். நான் வந்து அந்த அளவுக்கெல்லாம் வந்து ஒரு ரொம்ப மூவிய வந்து ரொம்ப அதுக்குள்ள போயி ஒரு நுவான்சஸ்லாம் அப்படிலாம் பார்க்குற கிடையாது. நார்மலா தான் பார்ப்பேன். ரொம்பலாம் எனக்கு தெரியாது. ஓ! இத தான் இங்க சொல்ல வராங்களா? அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து தெரியும். ரொம்பலாம் நான் டீப்பாலாம் போய் பார்க்க மாட்டேன். ஆனா எனக்கு என்னமோ இதுல செல்வம் வந்து நடிச்ச மாரியே தெரியல. "டேய் பேமெண்ட் குடுங்கடா, நான் வீட்டுக்கு போணும்டா." அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டில அவர் நடிச்ச மாரி தான் எனக்கு தெரியுது. நெறைய இடத்துல நான் பார்த்துட்டேன். அதாவது இந்த ஆக்டிங் இதெல்லாம் வந்து அவங்க வந்து இந்த அதாவது இந்த பிஹைண்ட் த சீன்ஸ்ன்னு ஒரு இது வச்சிருப்பாங்க தெரியுமா? இதெல்லாம் ஆமா. நடக்குது இங்க அப்படிங்கிற மாரி அந்த பிரிண்ட்ட தான் அடிச்சு அந்த கிளிப்ப தான் எடுத்து குடுத்தாங்களா என்னன்னு தெரியல. பெருசா எனக்கு அது பேர் என்ன இந்த ஃபைட் சீன்ஸ்லலாம் வந்து லைக் அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இல்லாத மாரி இருந்துச்சு. மேபி தியேட்டர் பிரிண்ட் அப்டின்னாலுமே, நம்மளுக்கு தெரியும்ல. அது தியேட்டர் பிரிண்ட்ல நெறைய நல்ல படமும் வந்து நல்லா தான் சாரி நல்ல ஃபைட் உள்ள படமுமே வந்து தெளிவா தெரியும். இதுதான் நடக்குதுன்னு. ஆனா இது என்னமோ இந்த ப்ளூபர்ஸ் கிளிப் எடுத்து இவங்க வந்து ஃபைட் சீன் குடுத்தாங்கன்னா என்னன்னு தெரியல. ரொம்ப அது வந்து ரியலிஸ்டிக்காவே செட்டே ஆகல. ஓகேவா? அது நெறைய ஃபைட் சீன்ஸ்ல அப்படிதான் வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு இது வந்து கரெக்ட்டா செட் ஆகல. ஸோ அது ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இந்த செல்வராகவன் ஃபைட் பண்ணி முடிச்சு அந்த ஆள கொன்றுவாரா? ஆமா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நம்ம நட்டி இன்ட்ரோடக்ஷன். ஆமா. நட்டி இன்ட்ரோடக்ஷன் வரும். நட்டி இன்ட்ரோடக்ஷன் வந்தப்போ, நட்டி வந்து ஒரு ஒரு ஆர்மில இருந்து ரிட்டயர் ஆயிருக்காரா? இல்ல வந்து இதுல வந்திருக்காரா? இல்ல அவர் வந்து எப்படி கரெக்ட்டா சொல்லணும்னா, ஆர்மிலேருந்து ரிட்டயர் ஆயி, யூடியூபர் ஆயி, அடுத்து போலீஸ் கேஸ் போயி, அவர் வந்து ஒரு 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 பொசிஷன்ல நிக்க மாட்டாரு. அடுத்தடுத்து ஒரு பொசிஷன் தாவிட்டே இருப்பாரு. ஆமா. அதுக்கப்புறமேட்டு நெறைய விஷயங்கள்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ரொம்ப ம். ஒரு இன்டெலிஜென்ட்டான ஸ்டார்ட்டிங் ஒரு இதுல வந்து என்ன ஒரு பெரிய கூத்துன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த படம் பார்த்திருப்பீங்களா? சக்ரா 2 பார்த்தீங்களா? விஷால் நடிச்சது. விஷால் நடிச்சதா? அதெல்லாம் பார்க்கல. நான் ரொம்ப நாள் கழிச்சு படம் பார்க்குறேன்யா. நானும் சரி தமிழ் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்டின்னா, இந்த மாரி தமிழ் இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் கடைசியா பார்த்த படம் என்ன படம்? விக்ரம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு இந்த படம் இப்ப பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சே. இது துணிவு இத போய் பார்த்தேன். அ இதுக்கு மேல நான் பார்க்கல. சரி ரொம்பலாம் பார்த்ததே கிடையாது. லாஸ்ட் ஒரு 1 இயரா வந்து நான் அவ்வளவா பார்க்கவே இல்ல. சரி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இந்த படத்த போய் பார்க்குறோமே அப்படின்னு சொல்லி. அதுல வந்து அவர் வந்து ஒரு ஆர்மில இருந்து ரிட்டர்ன் ஆகி இப்ப யூடியூபரா இருக்கார். யாரு? ஆ நட்டி நட்டி. நடராஜன். ஆ. ம். ஓகே. நட்டி நடராஜன் தானே அவரு பேரு? இல்ல நட்டி தானா அவரு பேரு? நடராஜன் பேரு. நட்டின்றது அது சம்திங் ஏதோ ஒரு பட்டை மாரி. ஓகே, ஓகே. ஃபைன். அவர் வந்து இன்ட்ரோ ஆகுது. அவருக்கு வந்து ஆ. அவருக்கு ஒரு அண்ணன் இருக்கு. அந்த அண்ணன் பொண்ணு வந்து இல்ல. இறந்துட்டாங்க. இந்த 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 சீன விட்டுட்டீங்க பாருங்க. ஸ்டார்ட்டிங் அவரோட கேரக்டர் டெப்த் எப்படின்னு காமிக்கிற சீன் அவர் வச்சிருப்பாங்கல்ல. ஆக்சுவலி யாரு அப்டின்னா, ஒரு அதாவது YouTubeல வந்து நெறைய வந்து கன்டென்ட்ஸ் இது பண்ற மாரி, நெறைய கன்டென்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்கல்ல. அந்த மாரி கிரைம் விஷயங்கள்லாம் வந்து பேசுற ஆளு. இந்த யாரு ரிஷிபீடியா பேசுவாரோ அந்த மாரி விஷயங்கள்லாம். இன்னும் நெறைய தமிழ் யூடியூபர்ஸ் ஆ. இருக்காங்கல்ல. அந்த மாதிரி வந்து அதாவது தமிழ் யூடியூபர்ஸ்ல வந்துட்டு யார் யார் கிரைம் பேசுறாங்களோ எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க பேசுறதுக்கும், இவர் பேசுறதுக்கும் எப்படி இருக்கும்னா, அவங்க நிகழ்ச்சி நிகழ்ச்சி மாரி பேசுவாங்க. இவர் வந்துட்டு குதிரை வண்டி ஓட்டுற மாரி ஆரம்பிச்சுருவாரு. எங்க நிக்கின்னு அவருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவர் அப்படிதான் பேசுவாரு. நல்லா நோட் பண்ணா தெரியும். அதுக்கப்புறம் வந்து அதாவது அவங்கலாம் நடந்த நிகழ்வா இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னு இன்ட்ரஸ்டிங்கா ஒரு தூங்கும்போது கேட்கறதுக்கோ, இல்லன்னா எங்கேயோ டைம் பாஸ் பண்றதுக்கோ அந்த விஷயத்த வந்து எடுத்து பேசுவாங்க. இவரு வந்து ஆக்ஷன்ல இறங்கிருவாரு. ஆக்ஷன்ல இறங்கி அங்க வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இருக்கும் ஒரு நல்ல மனிதரா வந்து நட்டி வந்து இன்ட்ரோ ஆகுறார். அப்படிதான் காமிக்கிறாங்க. ஏன்னா, அவர் வந்து ஒரு கிரைம் சீன் வந்து சாரி ஒரு விஷயம் அவங்க ஃபேமிலில நடக்குது. உடனே போய் அவங்க அதாவது அவங்க அண்ணன் பொண்ணு வந்து இறந்துடுறாங்க. சூசைட் பண்ணிக்கிறாங்க.
ஸோ அப்ப இவரு வந்து அங்க போறாரு. அங்க போனப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இந்த மாரி பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். பொண்ணுக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேஸ வந்து குளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா பொண்ணோட ஃபோன் வந்து உடைஞ்சு கிடக்கு. அந்த பொண்ணு ஃபோன வந்து ரிப்பேர் பண்ணி தந்தா, நான் இன்னொரு பொண்ணு வீட்ல இருக்கு. அதுக்கு குடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபோன வந்து யாரு வந்து ரிப்பேருக்கு எடுத்துட்டு போறான்னா, நட்டி தான் எடுத்துட்டு போறாரு. அத எடுத்துட்டு வந்து இது பண்ணி பார்க்குறாரு. ஃபோன் கையில வருது ரிப்பேர் ஆகி முடிச்சோனே, பேக்கப் குடுத்து பார்க்கும்போது, இந்த மாரி யாரோ அந்த பொண்ண வந்து ஒருத்தன் வந்து த்ரெட்டன் பண்றான். இந்த மாரி நீ கல்யாணம் ஆனாலும் நீ வந்து இந்த பிசினஸ்ல தான் நீ இருக்கணும். அது மாரி நீ ப்ராஸ்டிட்யூட் அந்த பிசினஸ்ல தான் நீ வந்து இருக்கணும். நீ வந்து அந்த ஆள் கூப்பிட்ட இடத்துக்கு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து வருது. இப்போ இவருக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கு இத கேட்டோனே. அவரு வந்து என்ன பண்றாரு அப்டின்னா, அந்த ஃபோன வந்து அவரு வச்சுக்கிறாரு. வச்சுட்டு இந்த ஆள தேடி போறாரு. இது அதாவது இந்த கேஸ அதான் சொன்னேன்ல முன்னாடி மாரி. அவரு வந்து ஒரு நீதி, நேர்மை, நியாயம் அப்டிங்கிற ஒரு நல்ல மனுஷன். அதனால அவரு வந்து என்ன பண்றாருன்னா, "இது யார்றா இத பண்றா?" அப்டிங்கிற மாரி இந்த பக்கம் வந்து போறாரு. அந்த குற்றவாளிய தேடி போறார். ஐ மீன் யார் அந்த பெர்சன் அப்டிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து செல்வராகவன் வந்து என்ன பண்றாருன்னா, அ இந்த அதாவது இந்த கோயில்ல சாமியார்லாம் இருப்பாங்கல்ல. இந்த வீட்ல ஒரு ஆ. நாள் கூப்பிட்டு அவங்க சோறு சாப்பாடு போடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு பரதேசி கும்பலு. ஆமா பரதேசியா இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஆட்களா இருக்காரு. ஒண்ணு அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. இல்லன்னா அவங்கள ஏதாவது வேலைக்கு இந்த டிராக்டர் கழுவுற வேலை, பின்னாடி தேங்காய் உரிச்சு போடுற வேலை, வீட்ட சுத்தம் பண்ணி இந்த மாரி வேலையெல்லாம் வந்து தேடிட்டு இருக்காரு. அதாவது இந்த மாரி அப்படின்னு ஒருத்தர்ட்ட வந்து கேட்கிறாரு. இந்த மாரி எனக்கு வந்து ஒரு இடத்துல வேலை வாங்கி தாங்க. 3 வேள சாப்பாடும், தங்க இடமும் குடுத்தா போதும். நான் வந்து உங்களுக்கு உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்ட்ட கேட்கிறாரு. அவரு வந்து இந்த விஷயம்லாம் சொல்றாரு. இந்த மாரி நம்ம வீட்ல இருக்க வேலையும் பார்த்திருப்பா. நான் வந்து உன்ன பெரிய முதலாளிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இதுதான் வந்து இவரோட வேலையா இருக்கு. சரியா? ஒருத்தர் யூடியூபர், இன்னொருத்தர் வந்து கூலி வேலைக்கு இருக்காரு. சாப்பாடும், தங்க இடத்துக்கு மட்டும் அலைஞ்சுட்டு இருக்காரு. சோ இவரோட இது இதுவா தான் இருக்கு. சரியா? இப்போ இதுக்கு அடுத்து என்ன மூவ் ஆகுது? அடுத்த சீன் என்ன? ஓகே. இப்ப வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இப்ப தான் கொஞ்சம் தூரம் போயிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு சீன விட்டுட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் வந்துட்டு கூட எப்படி கொலை பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு, அந்த போலீஸ் சம்பவம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, இவர் வந்து கரெக்ட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவார்ல. எந்த இது? அந்த ஸ்டார்ட்டிங் சீன் அப்புறம். நட்டி இது பண்ணும்போது, இன்ட்ரோ பண்ணும்போது. நட்டு இன்ட்ரோ பண்ணும்போது, போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? ஆ போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் கூப்பிடுவாங்கல்ல ஒரு ஒரு கிரைம் சீன் கூப்பிட்டுட்டு, எப்படி கொலை பண்ணாங்கன்னு கேட்கறதுக்கு. அப்படியா? நான் அத பார்க்கலையே! அவன் கூட அவன் கூட ஓகே. நீங்க பார்க்கலையா? நீங்க ஓட்டிட்டீங்க அப்ப படத்த. ஓட்டி இல்லையா? ஓட்டி தானே சரி. பார்த்தீங்க? இல்ல. இப்ப தான் நான் வெளிய வருது. படத்த தான் பார்த்தேன். பிச்சுருவேன். நான் உட்கார்ந்து முழு ஆனா நீ பாருயா, இந்த படத்த போய் நீ சண்டே அதுவும் பார்க்க வச்சிருக்க. எனக்கே ஒரு நாள் ஃப்ரீ இன்னைக்கு மட்டும் தான் கிடைக்கும். நான் நம்ம ஏதாவது மாடர்ன் ஃபேமிலி இல்ல ஹவ் ஐ மெட் யுவர் மதர் பார்த்துட்டு என் வேலைய பார்த்துட்டு இருப்பேன். நம்ம மட்டும் சாப்பிட்டோமா, தூங்குனோமான்னு. இந்த படத்த பார்க்க வச்சுட்டு நான் ஃபுல்லா பார்த்துருக்கேன். நீ வந்து ஓட்டி ஓட்டி பார்த்துருக்கேன்னு வேற சொல்ற. சரி ஓகே. எனக்கு நான் பார்க்கல அத. சரி நீ சொல்லு. மேபி பாட்டோட வந்திருக்கும். அதனால அத வந்து டிராக் பண்ணியிருப்பேன். அப்ப பார்க்காம விட்டுருப்பேன்னு நெனைக்கிறேன். சரி சொல்லு. ம். ஓகே. அந்த சீன் என்னன்னா, அதான் சக்கர படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா புரியும். ஸோ வியூவர்ஸ்க்கு தெரியும் சக்கர படம் பார்த்தவங்களுக்கு. என்னன்னா, போலீஸ் வந்துட்டு என்ன என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அவங்க முழிச்சுட்டு இருப்பாங்க. இவர் வருவாரு. உள்ள வந்துட்டு கரெக்ட்டா ஒரு ஆள நிக்க வச்சுட்டு, ஒரு லைட் எடுத்து காமிச்சுட்டு, இங்க தான் வந்து கிரைம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா என்னமோ அப்படியே நேர்ல இருந்து நடந்த மாரி, இவர் தான் அத பண்ண மாரி இருக்கும். அத ஓ! பார்க்கும்போது. விஷுவலைஸ் ஒரு மைண்ட் செட்ல அவரு இருப்பாரு. அந்த பிக்சர்ஸ்லாம் அவருக்கு வரும் கண்ணு ஆ முன்னாடி. ஆ. பிக்சர் கிடையாது. அவர் எக்ஸ்ப்ளைன் பண்ணி கரெக்ட்டா காமிப்பாரு. எப்படி இந்த புல்லட் உள்ள போச்சு? எப்படி அந்த ஆள கொன்னுச்சு? ஆ. எப்படி அந்த சீன் நடந்திருக்குன்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரு. ஸோ அந்த மாரி இன்ட்ரோ குடுத்தவர் தான் நட்டி. ஓகே. இப்ப வந்துட்டு இப்ப நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொலைய பார்த்துட்டோம் இல்லையா? இப்ப 2வது கொலை. 2வது கொலை யாருன்னா, நம்ம அந்த வாட்ச்மேனு. யார்ட்ட வந்து சாப்பாடு கேட்பாங்களோ, அவர்ட்டயே போயிட்டு அவங்க வீட்ல போய் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. கரெக்ட்டா அந்த ம். ஊர் பேர் சொல்லவும், அந்த வாட்ச்மேன் ஜெர்க் ஆயிருவான். ஒரு செகண்ட். இதுக்கெல்லாம் தியேட்டர்ல கிளாப் வரும்னு மோகன்ஜி அண்ணா நெனச்சிருக்காரு போல. அது வந்துச்சா என்னன்னு அதாவது சீட் எட்ஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல சினிமா பார்க்கும்போது. சீட் எட்ஜ்க்கே வந்து பார்க்க வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆமாமா. சீட் வருது. ஆ. மோகன்ஜி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ண மாரி யோசிச்சிருக்காரா? இல்ல யாராவது யோசிக்கணும்னு அவர் மைண்டுக்குள்ள அவரே என்ன நெனச்சாருன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு பண்றாரு. யோசிச்சுக்கிட்டாரு போல. இது சொன்னோனே அங்க ம். வந்து கிளாப்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அத வந்து அந்த ஊர் பேரு உண்மையா இருக்கான்னு பார்ப்போம். அங்க எப்படிப்பட்ட மக்கள் வாழ்றாங்க அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணிருவோம். ஏன்னா இவங்க பின்னாடி ஸ்டேட்டஸ் போடுவாங்க அந்த ஊர் பேர் எடுத்து. சரி அது இன்னொரு கத. அத அது இன்னொரு நாள் பேசுவோம். ஆ நீங்க கன்டின்யூ பண்ணு. சரி ஓகே. இப்ப வந்துட்டு ஊர் பேர் சொன்னோனே அவர் ஜெர்க்காயி உட்கார்ந்துருவாரு. கரெக்ட்டா வந்துட்டு அவரு
கழுத்துல ஒரு பெரிய செயின் ஒண்ணு போட்டிருப்பான். அந்த வாட்ச்மேன். அத ம், பார்த்த ம், உடனே, அ நம்ம மாட்டிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு தலைக்கு அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு உட்கார்ந்திருப்பான். இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த பொண்ணையும், அவங்க அம்மாவையும் தூக்கி ரூம்குள்ள கூட்டு போய் அடைச்சுட்டு, நம்ம நம்ம ம். ஒண்ணு நெனைப்போம். அடைச்சு ம். என்னடா பண்ண போறான்னு சொல்லிட்டு. ஆனா ஆனா அங்க தான் வச்சிருக்கேன் ட்விஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவான்னா, வெளிய வருவான். வெளிய வந்துட்டு ஃபைட் வந்து வித்தியாசமா நடக்கும். நீங்க இந்த ஃபைட் பார்த்தீங்கல்ல? பார்த்தேன், பார்த்தேன். ம். நான் ஸ்லோலாம் இந்த அடிச்சுட்டு மாரிலாம். ம். கடைசியா அ கடைசியா ஒரு கரலக்கட்டைய எடுத்துட்டு அடிக்கிறாங்க. அவன் இந்த படம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் அங்கங்க இருக்கும். ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் வந்து இதான். கரலக்கட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி போக போக நம்ம ரெஃபரன்ஸ் ஒண்ணொண்ணா பிடிப்போம். வரலாற்றுக்கு எம்ஜிஆர் எப்படி ரிலேட்டடு? ஆமா எம்ஜிஆர் வந்துட்டு அவர் வந்து எப்படி தெரியுமா? அவர் உடம்புக்கு உப்பு வந்தது காரணம் தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆருக்கு? எம்ஜிஆரோட வந்தது காரணமா? அப்படின்னா? ஆ உப்பு சுகர் மாரி உப்பு வியாதி. ஓகே. அந்த ஆ. குண்டானா அந்த மாதிரியா? ஆ. ஆ, ஆ. ஓகே. அது வந்து ம். காரணம் ஆ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மத்தியானம் சாப்பிடும்போது 2 சட்டி வரைக்கும் 2 சட்டியில வந்துட்டு கருவாடு குழம்பு எப்பயும் இல்லாம சாப்பிட மாட்டாராம், எம்ஜிஆர். ஓகே. ஆ ஓகே. சரி. ஆ. அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தா உடம்பு வீணா போயிரும். அது எல்லாருக்குமே தெரியும். இவர் ம், வந்துட்டு ம், ஒரு பெரிய ஞானி மாரி யோசிச்சு என்ன பண்ணாருன்னா, நம்ம டெய்லியும் காலைல எக்சர்சைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா, ம். அத கண்ட மேனிக்கு தின்னு, தின்னு, தின்னு இந்த கிட்னி வீணா போய் தான் நம்ம தலைவர் வந்துட்டு இவரு அமெரிக்கா வரைக்கும் போய் படுத்துட்டு ஜெயிச்சாரு. ம், 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 ம். அது ஆக்சுவலான காரணம். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் தான் கரலாக்கட்டை. கரலாக்கட்டைக்கு இன்னொரு ரெஃபரன்ஸ் என்னன்னு சொல்லலாம்னா, சத்யராஜ்ட்ட வந்து எம்ஜிஆர்ட்ட இருந்து கரலாக்கட்டைய கிஃப்ட்டா வாங்குனாரு. ஓகே. ஓ, ஓ, ஓ! சரி, சரி, அதனால சரி. அந்த கரலாக்கட்டை இப்ப இங்க வந்து ஃபர்ஸ்ட் சிங்க் ஆகுது எம்ஜிஆரோடது. அப்படியே போக போக அ எம்ஜிஆர் யாரு, என்ன ஏதுன்றத வந்துட்டு மோகன்ஜியே வந்துட்டு மறைமுகமா நமக்கு சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. நீங்க பாராட்டணும் அந்த விஷயத்துல. இந்த அளவுக்கெல்லாம் நான் பார்க்கல. சரி ஓகே. ஆனா தியேட்டர் பிரிண்ட்லயும் இந்த அளவுக்கு நீ நோட்டீஸ் பண்ணியிருக்கன்னா, நீ பெரிய ஆள் தான். சொல்லு, சொல்லு. சரி ஓகே. இதுக்கு அடுத்தது அடிச்சு சண்டை போட்டு முடிஞ்சிரும். இதுக்கப்புறம் நட்டி போவாரு. நட்டி போகும்போது தான் அ நம்ம தியேட்டரோடைய எல்லா தியேட்டருக்கும் எஃப்டிஎஃப்எஸ்ல வந்துட்டு ஒரு பெரிய மனுஷர் வந்து எல்லா யூடியூப்க்கும் ஒரு வாழ்வாதாரம் குடுத்துட்டு இருந்தாரு. யாருன்னு தெரியுமா? ஆமா ஒரு வாழ்வாதாரம் ஆள் குடுத்துட்டு வந்து இருந்தாரு. எல்லா ஆ, எஃப்டிஎஃப்எஸ்ல வந்து நிப்பானே அந்த ஆள் தானே? ம். ஆமா அவரே தான். ஆ. ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரு அவர் பேருக்கு ஏத்த மாரி ஒரு நல்ல கூலா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்ன வேல? என்ன வேலை? என்ன வேல? அது எப்படி சொல்லுவேன்? எ என்னது? பரவால்ல சொல்லு. ஆ சரி விடுங்க. இங்கிலீஷ்ல சரி ஓகே. அங்கிள்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆ ரிலேஷன்ஷிப் சரி. இருக்கு. அது தமிழ்ல என்ன ஆ, சொல்லுவாங்கன்னா அதான். ஓகேயா? ஆ ஓகே. பிம்பு வேல பார்த்துட்டு இருக்காரு. அதுதான் அப்படி ஒரு வார்த்தை இருக்குல்ல. ஆ அப்படி சொல்லிரு. சரி ஆ ஓகே, ஓகே. அது வந்து சரி நம்ம ம். அப்படியே சொல்லிடலாம். ஸோ உள்ள ம். வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, நட்டி என்ன பிளான் பண்ணுவாருன்னா, இந்த ஆப் மூலியமா அந்த ஆப்புக்கு முன்னாடி ஒரு சின்ன சீன் ஒண்ணு நடந்திருக்கும். இப்ப நேரா என்ன பண்ணுவானுங்க, ம். ஒரு பெரிய மனுஷன் வீட்டுக்கு போவான். அந்த பெரிய மனுஷர் பார்த்தோனே, என்ன தம்பி இந்த பக்கம்ன்ற மாரி அந்த ஆள புடிச்சு கை கை குலுக்கி இது பண்ணிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது, இந்த மாரி மேட்டருக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். அவன் வந்துட்டு பெரிய உத்தமர் மாரி, நீங்க என்ன அப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் அந்த மாரிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு, உடனே நட்டி வந்துட்டு இந்த படத்துல வரும் இல்லையா? அந்த ஜிவிஎம் படம்லாம் பார்த்தீங்கன்னா, கெட்ட வார்த்தைய வந்து மியூட் பண்ணி போடுவான். ஆமா. பேசுனா மட்டும் அந்த வாய்ஸ் தெரியுங்களா? அந்த மாரி இதானோனே டக்குனு அந்த ஆள் ஜெர்க் ஆயிருவான். ஜெர்க் ஆயிட்டு ம். சரி சார் சரி அண்ணே சரண் அடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு தனியா போயிட்டு எல்லா டீட்டெயிலும் அப்படியே பக்காவா சொல்லுவான். என்னவோ வந்துட்டு நான் ஒரு அ Flipkartல, Amazonல ஒரு பொருள் ஒண்ணு வாங்குனேன். எனக்கு பிடிக்கல ரிட்டர்ன் பண்ணிட்டேன். நார்மலா பேசுவோம் இல்லையா? ஒரு பெரிய ஆமா. கிரைம நார்மலா பேசிட்டு ஏய்! இருப்பான். ஆமாமா. இந்த சீன் நான் பார்த்தேன், பார்த்தேன். பார்த்தேன். சொல்லு, ம். சொல்லு, சொல்லு, சொல்லு. ஆமாமா. இந்த அதான் ஒரு சீன். அப்படியே ம். அப்படியே நார்மலா பேசிட்டு இது பண்ணிட்டு இருப்பான். ம், ம். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கூல் மாமா வருவாரு. ஸோ கூல் மாமா சீன் ம். வந்த பிறகு என்ன நடக்கும்னா, எல்லாம் முடிஞ்ச பிறகு அழகா வந்துட்டு அவனே ஐடியா குடுப்பான். இந்த ஆப்ல நீங்க இது பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பா வரும்ன்னு சொல்லிட்டு. சரி இப்ப இவங்க ஆப்ன்னு எத சொல்றாய்ங்க? ஏதாவது எந்த ஆப்ப இவனுங்க சொல்றாங்க? டேட்டிங் ஆப்ப இவனுங்க சொல்றானுங்களா? அதாவது வெளி உலகத்த பார்க்கும்போது டேட்டிங் ஆப். ஓயா ஆப் வச்சிருக்கியா? நீ வந்து ஒரு பெரிய ம். இவன் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. இந்த படத்துல இப்ப டேட்டிங் ஆப்ப கொண்டு வந்துட்டாய்ங்களா? டேட்டிங் ஆப்ல இப்படி நடக்குது அப்படிங்கிறானுங்களா? அந்த அந்த ஆப் பேர் எதுவுமே சொல்லல. அந்த ஆப் பேர் சொல்லும்போது மியூட் ஆயிரும். நான் வேற ஏதாவது பேர் சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆப் இருந்துச்சுன்னா உட்காந்து ஆமா. இன்ஃபர்மேஷன் போட்டு ட்விட்டர்ல சாவடிச்சுருவானுங்க. டேக் பண்ணுவாங்க. ட்விட்டர்ல ம். டேக் பண்ணுவாங்கல்ல. அதனால வந்து சொல்லல. ஓகே ஃபைன். ம். ம். ஸோ அதனால அந்த ஆப் மூலியமா ரெடி பண்ணி ஓரளவு வந்த பிறகு, இவனோட நட்டிக்கு கேமரா அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருப்பான். ஸோ அவன ம். வச்சு ம். எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த படம் பார்த்திருப்பீங்க இல்லையா? நாடோடிகள்ல வந்து நாடோடிகளா? அந்த படத்துல கூட
இந்த ஒரு சீன் வரும் இல்லையா? பொண்ண தூக்க சொல்லிட்டு ஒவ்வொருத்தனா கை காட்டுவாங்கல்ல. "நீ பாரு, நீ பாரு, நீ பாரு." ம். கடைசியா ஒருத்தன் மாட்டுவானா? பரணி. ஆ. ஆமாமா. அ பரணி. அ ஆமா. அந்த மாரி எல்லாத்துக்கும் இவனத்தான் கொண்டு வந்து உள்ள இறக்கி விட்டுருவான். இவன் போமாட்டான் டைரக்ட்டா. இவன் ஆமா. போயிட்டு அவன் போய் அவ லைட்டா சட்டைய தான் தூக்குவான். உடனே என்னமோ பெரிய இத பார்த்த மாரி ஆகும் தலைவர்ன்னு கத்த ஆரம்பிச்சுருவான். நான் இது பார்த்தேன் என் அந்த சீன்ல. எனக்கு ம், ஒரு சந்தேகம். அந்த பொண்ணு ம், வந்து சொல்றா, என்ன பண்ணிட்டான்னு சரி ஓகே ஃபைன் அவன் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணியிருக்கான். சரியா? ஆ, ஆனா ஓடி வந்தோனே இப்போ இவங்க ஆக்ஷன்ல இறங்குறாய்ங்க. சரி. ம், ஆனா வந்து இவர் போனோனே அவங்க அதாவது இவருக்கு வந்து ஒரு பெரிய பொசிஷன் கிடையாது. சரியா? இவர் ம், ஒண்ணும் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீசர் கிடையாது. இவனுங்க அப்படி கூட கொண்டு போயிருக்கலாம். அவர் போலீஸ் ஆஃபீசரு அப்படிங்கிற மாரி கொண்டு போயிருக்கலாம். அந்த மாரி கிரைம் த்ரில்லர் சால்வ் பண்றதுல ஆர்மி இன்ட்ரெஸ்ட். ஆபீஸர்னாலும் பரவால்ல. ஏதோ ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்டெண்ட் வரைக்கும் உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். யூஸ் பண்ணலாம்னு சொல்லலாம். ரிட்டயர் ஆன ஆ. ஆள கூட்டு வந்துட்டு அபிஷியல் பேஸ இறக்கி பண்றாங்களே! இத விட பைத்தியக்காரன் தானே எங்க அதான் பார்த்தது அது நம்ம? அதுவும் அவனுக்கு உடனே அதாவது அந்த கெட்ட வார்த்தை அப்படி பேசின உடனே அவன் பயந்து போய், என்ன இவன் பெரிய போல, பெரிய ரவுடி போல அப்படிங்கிற ம். மாதிரி அவன் வந்து எல்லா உண்மையும் சொல்றான் பாத்தியா? ஹேண்ட்ஸ் ஆஃப் மோகன்ஜி அண்ணா. ஹேட்ஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப்ன்றது பாரு ஹேட்ஸ் ஆஃப். கன்றாவி. சரி இத கட் பண்ணிரு. நானே கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். சரி ஓகே. அதுல அந்த பொண்ணு கூட தெளிவா இருக்கும். இவன் பார்த்துட்டு இது பண்றது அது வேற மாரி இருக்கும். சரி ஓகே இல்ல அத நான் விட்டுருவோம். அது திருப்பி எனக்கு என்னன்னா, ம், எப்படி ம். அவன் வந்து ரிட்டயர் ஆயிருக்க ஒரு ஆளு. அவனுக்கு எந்த பவரும் கிடையாது. அவன் வந்து மிரட்டுறான்னா, அப்ப எந்த அளவுக்கு இவங்க வந்து லூஸா இருக்காங்க. சரி ஓகே. கன்டின்யூ பண்ணு, கன்டின்யூ பண்ணு. பிகாஸ் இது வந்து மோகன்ஜி நியூஸ். நீங்க வந்து ஆமா. அதெல்லாம் எதிர்பார்க்க ஆமா. கூடாது. எம்சியூல இருக்கோமா நம்ம. சரி ஓகே. ம். முத்தையா வாட் இஃப் முத்தையா சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அண்ட் மோகன்ஜி சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மீட்ஸ்? எனக்கு அப்படி ஒரு இது வேணும். சீரியஸா வேணும். 2 எம்சியும் மீட் பண்ணணும். என்ன நடக்குதுன்னு பார்த்தே தீரணும். இப்படி ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்படி அப்படி நடந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு சிவில் வார் நடக்கும். சிவில் வார்ல லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, டாபரிய கூட்டம் ஒரு பக்கம் நின்னுகிட்டு இருக்கும். ரைட் சைடு அக்னி சிட்டி கூட்டம் பக்கம் நின்னுட்டுருக்கும். 2க்கும் நடுவுல வந்துட்டு ஒரு பெரிய இது நடந்துகிட்டு இருக்கும். அது கண்டிப்பா நடக்கும். எல்சி ஆமா. பண்றாங்கல்ல எல்லாம் பார்த்து இது நடக்கும். சரி நம்ம அந்த கதைக்குள்ள போவோம். இவன் ஆ. பார்த்து பயந்துருவான். அப்புறம் வந்து ஆள புடிச்சுட்டு, அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்பான். அப்புறம் நெட்வொர்க் கொஞ்சம் அப்கிரேடா வெளிய போகும். அதுக்குள்ள தான் இவன் வந்து 2ண்ட் ஆள பிடிப்பான். நம்ம யாரு இவரு. செல்வராகவன் வந்து 2வது ஆளு. யாருன்னா, நம்ம அந்த கருத்த அம்மாவ பிடிப்பான். கதம்மா. அது சரியான பூமர் மாரி பேசும். சரி ஓகே. ம். ஸோ அந்த அம்மா வந்து என்ன பண்ணும்னா, ஒரு மீன் மார்க்கெட் போயிட்டு மீன் மார்க்கெட்டா, கருவாடு மார்க்கெட்டான்னு தெரியல. உள்ள போயிட்டு ம். பேரம் பேசிட்டு இருக்கும். இவன் வந்து பின்னாடி பின்னாடி பார்த்துக்கிட்டு இருப்பான். இவன் என்னடா எதுக்கு எதுக்கு பார்க்குற எதுக்கு பார்க்குறன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் தியேட்டர் பில்ல கட் ஆயிருச்சு. ஸோ அதனால எங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அங்கங்க கட்டு நெறைய ஆமா. விழுந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேய்ச்சு போய் கட் ஆயிருச்சு. இது ஞாபகம் இருக்கு எனக்கு. நீ பார்த்துட்டியான்னு நான் நெனச்சேன். உனக்கு மட்டும் தெரிஞ்சுதான்னு. ஆமா. தியேட்டர் பிரிண்ட் இல்ல. கன்டின்யூ. சரி. அப்புறம் கொஞ்சம் தூரம் போன பிறகு என்ன ஆச்சுன்னா, ஆ இதுக்கப்புறம் நட்டி வந்து அடுத்தடுத்த கேஸ் மூவ் பண்ணி போயிட்டு இருப்பாரு இல்லையா? ஆமா. அந்த இது ம். அந்த கன்சல்டன்சி செகண்ட் இல்ல, இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். அந்த கன்சல்டன்சி வந்து ஒரு இத புடிப்பான். அங்க போய் பார்த்துட்டு ம். ஃபோன்ல இல்ல ஒரு பெரிய ஐட்டத்த புடிப்பான். ஒரு நாளைக்கு 15,000 ரேட்டுன்னு சொல்ட்டு. ஆமா, ஆமா, ஆமா. ஆ ம். ஓகே. இங்க இப்ப இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, இவரு செல்வா என்ன பண்ணுவாருன்னா, டைரக்ட்டா வந்துட்டு அவ வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட்டு பேசுவான். இன்னைக்கு இந்த மாரி வந்து எனக்கு 52 வயசு ஆச்சு. நான் இதுவரைக்கும் எந்த இதுவும் பார்க்கல. எனக்கு 20 ஆ. வயசுல வருவான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட்டு ஆ. இவ எடுத்துக்கிட்டே இருப்பா. இது பண்ணிட்டே இருப்பான். இப்ப வந்து நேரா இங்க நட்டியோட கதைக்கு வந்தோம்னா, இவன் வந்து அந்த ஸ்வேதாவ புடிப்பான். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மோகன்ஜி புரட்சிகரமா ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாரு. என்ன பண்ணாருன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். என்னது புரியல. அந்த ஸ்வேதா பார்க்க போற ஒரு ஒரு இடத்துக்கு போவான்ல. ஆமா. அங்க ஒரு ஐட்டம் சாங்கு. படம் வந்து விமன் எப்படின்னு இவங்க ஒரு கதை கட்டியிருக்காய்ங்க. ஆனா அங்க ஐட்டம்ஸ் வச்சிருக்காரு. எதுக்கு வச்சிருக்காய்ங்க? எதுக்கு? நீ தான் இங்க விமன் சேஃப்டி பேசுறல்ல. விமன் இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே இருங்கன்னு தானே கதை அடிச்சிட்டு இருக்க நீ படம் ஃபுல்லா. ஆ இப்ப நீ என்ன வந்து அது விமன் அது ஆப்ஜெக்டிஃபை பண்றது தானே. அது அந்த சீனே எதுக்கு? அது தேவையே கிடையாதே! இப்படி ஒருத்தங்க வந்து இந்த மாரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம். அது அப்படி இது பண்ணணும் அவசியம் இல்ல. சரி ஓகே. அது வாட் எவர் ஃபெட்டிஷ் ஹி ஹாஸ் தி டைரக்டர் ஹாஸ் அதாவது என்ன எவ்ரி ரைட்ஸ் டு டூ வாட் எவர் ஹி வாண்ட்ஸ். சரி. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாரி இந்த சீன் வந்து அந்த பொண்ணு வந்து வரும். கரெக்ட்டா அந்த பொண்ணு வந்து ஆமா. எக்ஸ்பிளைன் பண்ணும்.
அது வந்து எங்கேயோ ஏதோ ஒரு படத்துக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ஆனா வந்து அந்த பொண்ணுக்கு வந்து இந்த பொண்ண தெரியும். ஸோ இது இது அவங்க அதாவது இது யூனிவர்ஸ்க்குள்ள யூனிவர்ஸ். அது ஒரு பெரிய யூனிவர்ஸ் போல. அது நம்மளுக்கு பெருசா காமிக்கல. ஆனா வந்து அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு வந்து தெரியும். ஸ்வேதா அப்படிங்கிற பொண்ணுக்கு யார பத்தி தெரியும்? இந்த திவ்யாவா அது பேரு? ரம்யாவ. ஆமா. ரம்யா, ரம்யா ரம்யா. ரம்யா வந்து தெரியும். ஸோ இந்த பொண்ணு வந்து இந்த மாரி அவ வந்து ஃபர்ஸ்ட் அப்பதான் அந்த ரம்யாவோட ஃபிளாஷ்பேக் வரும். அதாவது நட்டியோட அண்ணன் பொண்ணோட ஃபிளாஷ்பேக் வந்து வரும். அந்த இது ஃபிளாஷ்பேக்ல என்ன வரும் அப்டின்னா சொல்லு, சொல்லுங்க. சொல்லு. கரெக்ட். அதான் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ம். அவன் உட்கார்ந்து உள்ள போய் பேசிட்டு இருக்கும்போது, அவ வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு இருப்பா. இன்னைக்கு ம். நீங்க போயிட்டு அப்புறம் வாங்க. நீங்க நாளைக்கு ம். வாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பா. அப்புறம் உள்ள வந்தோனே, அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் மாரி ஒண்ணு நமக்கு மோகன்ஜி கன்வே பண்ண பார்த்திருப்பாரு. என்னது? இந்த அம்மா அதாவது என்னன்னா, அந்த மேக்கப் ரூம்ல போய் போய் உட்கார்ந்திருப்பான்ல. நட்டியும், கூல் ஆமா, சுரேஷும் உட்கார்ந்திருப்பாங்க. இவ வந்து ஆமா. உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருப்பா. பேசிட்டு இருக்கும்போது, "இன்னைக்கு எனக்கு டயர்டா இருக்கு. நீங்க நாளைக்கு வாங்கன்னு" சொல்லி பேசிக்கிட்டு இருப்பா. உடனே வந்துட்டு ம். அவர் வந்து உன்னைய மேட்டர் பண்ணலாம் வரல. ஆ நீ வந்து உன்ட்ட வந்து கேள்வி தான் கேட்பார்ன்னு சொல்லிட்டு, உடனே வந்து ஒரு ட்விஸ்ட் அடிப்பா. அது ஒரு ம். ட்விஸ்ட் மாரி வச்சிருப்பானுங்க அந்த இடத்துல. மோகன்ஜி வந்து ட்ரை பண்ணியிருப்பார். ஓ! ஆடியன்ஸ் அதாவது இந்த பொண்ணு வந்து ஷாக்கா திரும்புது. இவ்ளோ நல்லவரா? ஆளா நீ? அத அந்த மாரி வந்து ஓகே. அங்கேயும் அந்த சீட் எட்ஜ் மொமெண்ட்ட வந்து காமிக்கணும்னு நெனச்சிருக்காங்க. ஆனா அது வரல. அது வரல. ஓகே. கரெக்ட்டா இவரு பார்த்த பிறகு, அந்த ஸ்வேதா பார்த்த பிறகு சொல்லுவான். ஓகே. ம். அப்புறம் வந்து என்ன பண்ணுவான்னா, இவன் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் காமிப்பான். காமிச்சுட்டு ம். இந்த மாரி பேசியிருக்கானே என்ன ஏதுன்னு சொல்லி காமிச்சு இவன் கேட்டுட்டு இருப்பான். கேட்டுப்புட்டு, நான் அது கேட்டுருக்கேன். அ இந்த நம்பர் இந்த அட்ரஸ் சொல்ல வேண்டியது தானே. இருங்க நானும் ஒண்ணு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னமோ தூக்கி காமிக்கிற மாரி, இந்தா வச்சுக்கோ இந்த இந்த படத்துல. ஆ அ இவன் மிஷின் காமிப்பான் தெரியுமா? மிஷின் ஓடனிங்ன்னு சொல்லிட்டு பாரு சிங்கமுத்து காமிப்பான் தெரியுமா? பேப்பர் எடுத்து காமிப்பான் தெரியுமா? அ அந்த மாரி எடுத்து எடுத்து இந்தா இந்தா இந்த நானும் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு காமிச்சுட்டு, அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும். இதுல பார்க்குற இல்ல. எனக்கு அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இப்ப அந்த யூனிவர்ஸ நம்ம வந்து டீகோட் பண்ண போகணும். அந்த யூனிவர்ஸ்ல பெரிய ஆள் முதற்கொண்டு இங்க அதாவது கீழ ஏதோ ஒரு பொண்ணு வந்து அது வந்து ஏதோ ஒரு பணம் வந்து எப்படியோ அது பணம் சம்பாதிக்குது. இந்த மாரி வர்ச்சுவல் ப்ராஸ்டிடியூஷன் அப்படின்னு இவங்க புது டெர்ம் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இந்த இன்னொன்னு என்னன்னா, பிரஸ் மீட்ல கேட்குறாங்க. சரியா? உங்களுக்கு எப்படி இந்த இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு? பகாசுரன்ற படம் இன்ஸ்பிரேஷன் எப்படி வந்துச்சுன்னு மோகன்ஜி அண்ணன்ட்ட கேட்கும்போது, மோகன்ஜி அண்ணன் என்ன சொல்றாருன்னா, என் ஃப்ரெண்டு கோவிட் டைம்ல வீட்ல இருந்தாரு. அதாவது இந்த ஃப்ரெண்டுன்னு ஆரம்பிக்கிற எல்லா கதையுமே 100% ஷூர் இது தனக்கு நடந்த ஒரு கதைய மாத்தி சரி, சரி. தனக்கு நடந்த ஐயோ! கதைய இது இந்த மாரி தான் குஜராத்ல ஒரு சம்பவம் நடந்ததுன்ற மாதிரி மோகன்ஜி அண்ணா சொல்றாரு. சரியா? அவங்க வந்து அதாவது வண்டு முருகன் கதைய வந்துட்டு அவர் வித்தியாசமா சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. அதான் பண்டமுருகன் கதைய வித்தியாசமா சொல்றாரு. குஜராத்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது மாரி என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ரூ. 500 ரூ. 1000 வந்து அனுப்ப சொல்லி இந்த மாரி வந்து பண்றாங்க. ஒரு டெம்ப்டேஷன் தராங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா? இதுதான் அதோட படத்தோட இன்ஸ்பிரேஷன். எனக்கு என்னமோ மாப்பிள்ளை வந்து எங்கேயோ செமத்தியா அடி வாங்கியிருக்கான். நான் ரூ. 500 ரூ. 1000 ஏமாந்துட்டேன். அதனால இப்படி ஒரு யூனிவர்ஸ் இருக்குன்னு நானே வந்து கிரியேட் பண்ணி சமுதாயத்துக்கு நல்ல கருத்து சொல்ல போறேன்னு கிளம்பிட்டாங்க. சரி ஓகே. கன்டின்யூ பண்ணு நீ. சரி விடுங்க. ம். எங்க விட்டேன் நானு? இந்த அதுக்கப்புறம் அ இங்க வந்தோம்னு நெனைக்கிறேன். அந்த இதெல்லாம் முடிஞ்சு, ஐயோ! ம். இந்த படம் ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல்லா இருந்தா ஞாபகம் இருக்கியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, இதுல நம்ம எப்படி ஞாபகப்படுத்துறது சொல்லு? இதுல என்னமோ இருங்க, இருங்க, விக்ரம் இருங்க, வேதாள இருங்க. வர மாரி ஓகே, ஓகே. விக்ரம் ஓகே, 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 ஓகே. ஆ, ஞாபகம் வந்துருச்சு. அந்த ஆ, சிடேஜ் த்ரில்லர். ம். சிடேஜ் சீட்டு கொண்டாந்துட்டு அந்த வந்துட்டு இல்ல, இல்ல. அந்த இந்த சீனு சிங்கமுத்து சீனு. அதான் அதான் இப்ப. சொல்லு. ம். ஓகே. ஆ, இப்ப வாய்ஸ் வந்துட்டு ஒண்ணு கேட்டா உனக்கு எனக்கு தெரியும். நீங்க வந்து இந்த நம்பர் புடிங்கன்னு சொல்லி குடுக்கணும். நீங்களும் ம். கேட்டீங்களான்னு சொல்லிட்டு கை நீட்டிட்டு 2 பேரும் வந்துட்டு அ இந்த படம் இல்ல. சந்தானம் கூட ஒரு படத்துல இந்த வாலு படத்துல கூட ஒரு சீன் வரும் தெரியுமா? நைட்டு ஃபுல்லா நின்னுட்டு இருப்பாய்ங்க 2 பேரும் போட்டி போட்டு சந்தானமும் இன்னொருத்தவனும். ஆமா, ஆமா. அந்த மாரி மாறி மாறி இந்தா நீ கேளு. இந்தா நான் கேட்கிறேன். இந்தா நீ கேளு நான் கேட்கிறேன். மாறி மாறி பண்ணிட்டு சரி அது ம். ஒரு பக்கம் நல்ல வேளை ஒரு வாட்டி பண்ணானுங்க. ஓயாம பண்ணியிருந்தாங்கன்னா அப்பயே வந்து படத்தோட ரிசல்ட் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப இப்ப ஆமா. கூட தெரியும் எல்லாருக்கும். அது வேற விஷயம். முடிஞ்ச பிறகு நம்பர் வாங்கிருவான். நம்பர் வாங்கி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கன்சல்டன்சி ஒண்ணு தெரியும் அவனுக்கு.
ம். கண்டுபிடிச்சுருவான். அதுக்கப்புறம் அங்க போயிட்டு இருப்பாங்க. ஐயா, ஐயா ஒரே ஒரு சந்தேகம்யா. அதாவது எங்கேயோ ஏதோ ஒரு பொண்ணு வந்து இந்த மாரி அது அது வந்து எதுக்கு பண்றாங்களோ, இந்த மாரி ஆன்லைன்ல நடக்குதுதான். ஓகேவா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து என்ன இது வந்து எனக்கு நடக்கல. வச்சுருவேன். இது அப்படி யாராவது நெனச்சீங்கன்னா. ஓகேவா? எனக்கு சீரியஸா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து தெளிவா என் ஃப்ரெண்ட் சொல்லுங்க. அந்த பையனுக்கு வந்து என்னன்னா, அவன் ஆஃபீஸ்ல வந்து வொர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்ப வந்து இன்னொரு ஸ்டாஃப் வந்து அவங்க கூட வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஸ்டாஃப் அதாவது இந்த மாரி ஆன்லைன்ல வந்து வீடியோ இந்த மாரி ஏதோ ஒரு ஐடில இருந்து ஃபேக் ஐடில இருந்து என்னமோ அவங்களுக்கு வீடியோ கால் வந்திருக்கு. அது தெரியாம அக்செப்ட் பண்ணிட்டாரு போல. ஸ்கிரீன்ஷாட்ட எடுத்துட்டாங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த ஃபேஸ மட்டும் வந்து வேற ஏதோ ஒரு வீடியோல ஆட் பண்ணி, நீ வந்து இந்த மாரி காசு தரலன்னா இந்த வீடியோவ அப்லோட் பண்ணிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவரு அத பெருசா கண்டுக்கல. அவருக்கு வந்து ஒரு 35 பிளஸ் ஏஜ் இருக்கும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் அந்த இது கண்டுக்கல. அதுக்கப்புறம் அந்த வீடியோவ அப்லோடும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த என் ஃப்ரெண்ட் வந்து அத தூக்கி ரிப்போர்ட்லாம் அடிச்சு, அந்த ஐடி அப்படிதான் போயிருக்கு. அந்த அந்த வீடியோ வந்து அப்படிதான் போயிருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, இந்த மாரி ஹனி ட்ராப்ஸ்லாம் நடக்குது. அதே மாதிரி இந்த மாரி அங்கருந்து, இங்கருந்து வந்து இந்த மாரி சில பிள்ளைங்க வந்து இந்த மாரி அதாவது இது காலேஜ் படிக்கிற ஆட்கள்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ணிட முடியாது. அது அந்த ஏஜ் லிமிட்டா இருக்கலாம். சம்டைம்ஸ் இது எந்த அது ஏஜ் லிமிட் நம்மளுக்கு தெரியாது. யாரு பண்றான்னு தெரியாது. இந்த மாரி சில விமென்ஸ் வந்து இந்த மாரி பண்றாங்க. இந்த மாரி ரூ. 500 ரூ. 1000க்கு வந்து சில இடத்துல வந்து வீடியோ கால் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் இது பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. இந்த மாரி விஷயம்லாம் நடக்குது. ஓகேவா? ஆனா இந்த படத்துல இவங்க வந்து காலேஜ் அதாவது ஊர்ல இருந்து கிளம்பி போற கிராமத்துல இருந்து கிளம்பி போற காலேஜ் பொண்ணுங்களுக்கு தான் இந்த தொந்தரவுலாம் வந்து வருது. அப்புறம் இன்னொன்னு காமிச்சிருப்பாரு. அதாவது இந்த ஒரு வேலை பார்க்குற ஒரு இடத்துல வந்து சாரி. இவன் வந்து ஒரு வேலை கேட்டு போவான்ல ஒரு ஆள்ட்ட. அந்த ஆளோட பொண்ணு வீட்டு இருங்க, இருங்க. நம்ம இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃபே முடிக்கல. நீங்க செகண்ட் ஹாஃப் அதுக்குள்ள இது தாவிட்டீங்க. செகண்ட் ஹாஃபா இது? சரி ஓகே. செகண்ட் ஹாஃப், சரி, செகண்ட் சரி. ஹாஃப். அதுக்கு ஆ. தான் படத்த தெளிவா பார்க்கணும். நீங்க பாட்டுக்கு ஓட்டியிருக்கீங்க. மறுபடியும் மறுபடியும் ஓட்டுற நான் மாரி ஓட்டல. நிரூபிச்சுட்டு இருக்கீங்க. நான் திருப்பியும் சொல்றேன். நான் ஓட்டல. என்ன ஓட்டுனேன்னு சொல்லாம இந்த படத்த நான் கஷ்டப்பட்டு பார்த்துருக்கேன். சீரியஸாவே. கன்டின்யூ பண்ணு. சரி விடுங்க. இப்ப ஆ. வந்துட்டு நட்டி என்ன பண்ணுவாருன்னா, கன்சல்டன்சி போவாரு. அந்த ம். பேர்ல நடக்கிற ஒரு விஷயத்துக்கு போவாரு. அங்க நேரா உள்ள போனோனே சுத்தி பார்ப்பாரு. சுத்தி பார்க்கும்போது ஒரு இடத்துல மட்டும் அவரு கண்ணு ஃபோக்கஸ் ஆகும். எங்கன்னு ஞாபகம் இருக்கா? இந்த இன்டர்நெட் வயர் போற இடத்துக்கு போகும்னு நெனைக்கிறேன். அது அது வந்து வெளிய வெளிய நடந்த சீன். வெளிய வந்து கட் பண்ணி விட்டுட்டு இன்டர்நெட்ட நான் சரி பண்றேன் மாரி உள்ள போவாரு. உள்ள போனோனே ஒரு ம். 4, 5 பேர் உட்கார்ந்திருப்பாங்க. அவர் ஆனா கரெக்ட்டா ஒரு ஆள்ட்ட தான் ஃபோக்கஸ் பண்ணுவாரு. அங்க தான் வந்து அந்த ஒரு ஒரு எனர்ஜி இருக்கிற மாரி போவாரு. இது எந்த இடம்னு கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம். அந்த லேடி உட்கார்ந்திருக்கிற இடத்துக்கு. அ அந்த அந்த லேடி கழுத்த பார்த்தீங்களா? ஆமா. செயின்லாம் போட்டு, அ, இப்படி வந்து பொண்ணுங்கள வந்து இப்படி வித்துக்கிட்டு இருக்காங்க. கன்சல்டன்சிய ம். ஓப்பனா போட்டு. எப்படிப்பட்ட இதுடா? ஒரு தாட் ப்ராசஸ் ஒரு இது ஐடியா எப்பா! சரி ஓகே. ம். நேரா அந்த ம். அம்மாட்ட போயிட்டு, இந்த மாரி இன்டர்நெட் பிரேக் ஆயிருக்கு. இது பண்ண சொன்னோனே, எங்க சர்வீஸ் பண்ணணும்? எங்க எதுன்னு கேட்டுட்டு, இவரு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம வெளிய போயிர்றோம். வெளிய போனோனே, இதான்டா சாக்குன்னு டக்குன்னு அந்த சிஸ்டம் முன்னாடி குதிச்சுருவாரு. குதிச்சு டக்குன்னு உள்ள போய் பார்க்கும்போது, அப்படியே வீடியோ வந்துட்டு எப்படி இருக்கும்னா, ஆ வீடியோக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு ஆக்சுவலா. இப்போ வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சைஸ்ல பார்த்தோம்னா இருக்கும். ஆனா, இவரு என்ன பண்ணியிருப்பாருன்னா, நம்ம நரசிம்மா படத்துல வந்துட்டு விண்டோஸ் மீடியா பிளேயர் பார்த்துட்டு ஹேக்கிங் பண்ண மாரி பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? விஜயகாந்த் நடிச்ச ஆமா. படம். அ அ அந்த ஆமா. மாரி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தா வீடியோ வந்துகிட்டு இருக்குமா. என்ன உள்ள போய் பார்க்கணும். பாஸ்வேர்ட் போட்டிருப்பான். இவ்வளோ பெரிய இது பண்ணும்போது அப்பட்டமா வெளிய போட்டு போவானா? என்ன எனக்கு லாஜிக் இல்ல. அதாவது அது வந்து ஏதோ ஒரு வீட்ல எங்கேயோ ஒரு கார்னர்ல அப்படிலாம் இல்ல. அப்பட்டமா ஒரு கம்பெனியே அதுக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி, பெண்கள் வந்து தேவை. எனி டிகிரி 12த் ஆர் டிப்ளமோன்னு போட்டிருக்கானுங்க. ஒரு கன்சல்டன்சி வச்சு, இந்த வேலைக்கு தான் பொண்ணுங்கள வந்து எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இது வந்து ஐயா மோகன் ஐயா வந்து நம்மளுக்கு வந்து சொல்ல வராரு. ப்ரொசீட். நீ கன்டின்யூ பண்ணியா. ம். சரி ஓகே. அந்த மாரி பார்த்தோனே அவருக்கு வந்து நெஞ்சு பொறுக்குதலேன்னு சொல்லிட்டு, நேரா சைடுல கழட்டிட்டு அதாவது சுத்தி ஆள் இருக்கிறாங்க. அத்தன பேர் உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. அத்தன பேர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, நீங்க வந்து வெளிய பார்த்த நீ சிஸ்டத்த தொறந்து சைடுல சிபியூ கேஸ தொறந்துட்டு, உள்ள ஒரு ஹார்ட் டிஸ்க் கழட்டி எடுத்து வைப்பாராம். வச்சுட்டு சத்தமா சொல்லுவாரு, "நம்ம கிளம்பலான்னு." அதுதாங்க ஹைலைட்டே. அ நம்ம கிளம்பலாம். இவங்கலாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. ஹார்ட் டிரைவ் எடுக்கிறதுல. அதாவது இந்த பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த ஹீரோ, ஹீரோயினுக்கு வந்து ஒரு போர்ஷன் வரும் இல்லையா? அவங்க 2 பேர் மட்டும் அந்த சீன்ல நடந்துகிட்டு இருப்பாங்க. மத்த எல்லாரும் ஃப்ரீ ஃபயர் மாரி. இவரு அதையும் ட்ரை பண்ணியிருக்காரு. பரவால்ல. ஆனா சிச்சுவேஷன் இல்லாம ட்ரை பண்ணி வச்சிருக்காரு. இதுல லாஜிக் எங்கேயாவது இருக்கா? ஆ.
அதுக்கப்புறம் என்னாச்சு? அ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபைட் மாரி போட்டுட்டு, அப்புறம் இவங்க அப்படின்னு சொல்றது. சண்டை மாரி போட்டு இது பண்ணிருப்பாங்க. சண்டை கூட பெரிய சண்டைலாம் ஒண்ணும் போகாது. இவர் ஸ்டார்ட்டிங்ல எம்ஜிஆர் மாரி அகைன் ஒரு எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ். இவர் ஸ்டார்ட்டிங் 2, 3 அடி வாங்கிட்டு, அப்புறம் திருப்பி அடிக்க ஆரம்பிப்பாரு. சரி, இப்ப இவங்க ஏடிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்ணி படம் எடுத்திருக்காங்க. புரியுது மோகன்ஜி அண்ணா. இருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் வந்திருக்கீங்க. செகண்ட் ஹாஃப் இருக்குல்ல. அங்க தானே பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. அது போக போக அங்கேயும் இருக்கா? பார்ப்போம். இது நீ இப்படிலாம் ஒரு அங்கேயும் இருக்கு. லென்ஸ்ல பார்த்திருக்க. நான் நார்மலா பார்த்தேன் படத்த. சரி, இது நார்மலா பார்க்கறதுக்கே ஒரு தைரியம் வேணும். நீ வந்து குறியீடுலாம் நோட்டீஸ் பண்ணியிருக்க. பெரிய ஆள் தான் நீ. ஆ. சரி ஓகே. ம். இப்ப வந்துட்டு இது முடிஞ்சுச்சு இல்லையா? இது முடிஞ்ச பிறகு அகைன் இப்ப அவர் அங்க வரும்போது, அ அ இவரு வந்து ஹாஸ்டல் போயிட்டு நம்ம கருத்தம்மாட்ட போய் கேட்பாரு. இந்த மாரி ம். இல்ல நீங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல பார்க்கும்போது அம்மா, மேடம்ன்றுவான். அப்புறம் போக வந்துட்டு இந்த ஃபிரெண்ட்ஸ் ஒரு ஒரு மீம் இருக்கும் தெரியுமா? வென் வி ஃபர்ஸ்ட் மீட் அ ஃபிரெண்ட் பிரதர் எப்படி இருக்கீங்க? அப்புறம் வாங்க போங்க. அப்புறம் கடைசியா 3வது ஸ்டேஜ் ஒண்ணு போவோம் இல்லையா? அந்த மாரி ம். செல்வராகவன் வந்து ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது ஒவ்வொரு டோன் அப்படியே ஒரு மாரி ஏறிட்டே போகும். மாறிக்கிட்டே இருக்கும். ஆ ஓகே. அப்படியே ம். பார்த்துட்டு கையில ஒரு 20,000 குடுத்துட்டு, அந்த அம்மா கூட ம். அதுவரைக்கும் திட்டிக்கிட்டு இருக்கும். காச பார்த்த உடனே, "ஓ! வாங்க சார். ஓகே. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு நாங்க என்ன பண்ணணும்?" அப்படியே லிட்டரலா படுத்துரும். காச பார்த்த உடனே. அப்படிங்கிற மாரி. நான் அதுக்கு ரெடி தான் அப்படிங்கிற மாரி தான் அந்த அம்மா இருக்கும். அது எதுக்கு இந்த சரி, ஓகே. அதாவது என்ன அதாவது சோசியல் மீடியால நல்ல கருத்துக்கள் சொன்னாலும், இவங்க வந்து நெகட்டிவிட்டி மூலியமா வந்து நம்மளுக்கு நல்ல கருத்து சொல்ல வராங்களா? சரி, என்ன கண்றாவியோ! அது அப்படி இருக்கு. நெகட்டிவ் ரோல் மூலியமா நம்மளுக்கு வந்து இப்படிலாம் வந்து விமன் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த அம்மா நடிச்சிருக்காங்களா? சரி, ஓகே. ஃபைன். அது 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 நம்ம அந்த பூமர், அது ஒரு பூமர். நம்ம அப்புறம் பேசிப்போம். நீ கன்டின்யூ பண்ணியா? ஆனா, அதிலயுமே அந்த அம்மா வந்து ஒரு கொள்கையோட இருக்கும். நீங்க வந்து வரும்போது சாமியார் மாரி வேஷம் போட்டு வரக்கூடாதுன்ற மாரி. அப்ப கூட அந்த சாமி புத்தி இருக்கிற மாரி அவங்க வந்து நிரூபிச்சுட்டு இருக்காங்க. பார்க்குற வேலைக்கும், ஓகே. சாமிக்கும் வச்சுட்டு ஒரு பெரிய லிங்க் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ, இதிலேயே தெரியுது ஹிந்து மதம் வந்து எவ்வளோ அர்த்தமுள்ள மதம்ன்றது. அத நம்ம பின்னாடி போக போக ஒரு பார்த்துக்கலாம். ஓட்டுநர போட்டு போடுறேன். ஓகே, ஃபைன். ஓகே. ம். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இவர் சொல்லிட்டு முடிச்சுருவான். அப்புறம் அவன் வந்து நட்டி வந்துட்டு அவன் யாருன்றது ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் கெஸ் பண்ணிட்டு, இவர் வந்து தனியா ஒரு பக்கம் அ இதுக்கப்புறம் தான் வீட்ல போய் போலீஸ் கேஸ் ஆயிரும். இவன் வந்து போய் ம். அடிச்சிருப்பான் இல்லையா? போலீஸ் கேஸ் ஆயிரும். போலீஸ் வந்துட்டு இது பண்ணாம என்ன பண்ணுவான்னா, ஆ உள்ள போய் உட்காந்துருவான். போலீஸ் ஸ்டேஷன் அவன் கூப்பிட அவரு யாரு? கமிஷனர் நெனைக்கிறேன். அந்த ஆள் பார்க்க கமிஷனர் மாரி தெரியாது. ஏதோ ஒரு சைல்ட் ஆர்டிஸ்ட்ட கொண்டாந்து சரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்ட கொண்டாந்து கமிஷனர் உட்கார வச்சுட்டு இருக்கானுங்க. என்ன நெனப்புல படம் எடுத்துட்டு இருக்கான்னு தெரியல. அது வேற விஷயம் விடுங்க. ம். அவன வந்து உட்கார வச்சுட்டு யோ யோ வெயிட், ஒரு நிமிஷம், ஒரு டவுட். இவங்க வந்து என்ன இப்ப யாரு பொண்ணு படத்தோட ட்விஸ்ட் வந்து என்ன வைக்கணும்? யாரு கொல்றாங்க அப்படிங்கிறது தெரியாம இருக்கணும். அத ஃபர்ஸ்ட்டே காமிச்சிடுறாங்க. செல்வராகவன் தான் கொலை பண்றாரு அப்படின்னு. அடுத்து எதுக்காக கொல்றாருன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே காமிச்சிடுறாங்க. இப்ப எதுக்கு 2 1/2 மணி நேரம் படம்? எனக்கு பதில் சொல்லுங்க நீங்க முதல்ல. எனக்கு இது புரியவே இல்ல சத்தியமா. சரி, ஓகே. கன்டின்யூ பண்ணுங்க. அது வந்து நீங்க மோகன்ஜிட்ட தான் கேட்கணும். அவர் வேணா அடுத்த ஒரு பாட்காஸ்ட்லலாம் கூப்பிட ட்ரை பண்ணுவோம். இருக்கிற எல்லா அவ்வளவுதானே. கம்யூனிட்டியும் கூப்பிட்டு வச்சுட்டு கும்முன்னு கும்மி அனுப்புவோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆ சரி சரி, விடுங்க ஓகே. படத்துக்கு வருவோம். இந்த படத்த ஞாபகம் ஆமா. வச்சுக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானே சீன மாத்தி மாத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அதுவும் தெரியுது. அதான் நான் சொல்றேன்ல. அது ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல்லா இருந்தா ஞாபகம் இருக்கும். அவங்களே என்னத்தையோ ஒண்ணு எடுத்து வச்சிருக்கானுங்க. சரி, ஓகே. கன்டின்யூ பண்ணு. சரி ஓகே. இப்ப வந்துட்டு இவர் எங்க விட்டேன் ஞாபகம் அதான் நான் சொன்னேன். இப்ப எங்க விட்டேன்? கரெக்ட்டா கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்களா? இந்த ந நட் இது செல்வராகவன் அந்த லேடிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. அந்த இது. அது முடிஞ்ச பிறகு தான் ஓகே அந்த ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் ம். வந்துட்டு ஒரு போலீஸ் வந்து கேட்டுட்டு இருக்கான். இவன் வந்து ஒரு ம். பெரிய மிலிட்டரியும் கிடையாது. ரிட்டயர் ஆன ஒரு ஆளு. சொல்லப்போனா ஒரு காமனான பப்ளிக். போலீஸ் நெனச்சா அழகா வீட்ட போய் சீஸ் பண்ணி டக்குன்னு புடிச்சிடலாம். ஒரு வாரண்ட் வேணும்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணிடலாம். எவ்வளோ படத்துல காமிச்சிருப்பானுங்க. இவன் உட்கார்ந்து அதான். பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கான் கமிஷனருக்கு. அந்த ஆளு கமிஷனரா? இல்ல வந்துட்டு ஏட்டையாவான்னு தெரியல. ஏட்டையா தான் பொறுமையா உட்கார்ந்து அக்யூஸ்ட்ட உட்கார்ந்துட்டு பொறுமையா பேசி எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சு ஏட்டையா வந்து அந்த ஆளு வந்து ஏட்டைய கூப்பிட்டுருக்கானுங்க. கமிஷனர் ஆள் ஒண்ணு ஏட்டைய தூக்கி கமிஷனா போட்டுருக்காரு. அந்த ஆள் கேரக்டரா வாழ்ந்திருக்காரு. ஆனா தப்பான ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்திருக்காரு. அதான். இவன் வந்து ஒரு நார்மல் பப்ளிக் அடிச்சு புடுங்கி ஹார்ட் டிஸ்க் வாங்குனா முடிஞ்சு போச்சு. அங்கேயே கதை ம். முடிஞ்சிருச்சு. இவர் வந்து சொல்றாராம், "நீங்க வந்து கம்ப்ளைண்ட் இது வாங்கிட்டு வாங்க. நான் ப்ரொசீட் பண்றேன்" ம். அப்படின்றாராம். சரி, ஓகே. ஃபைன். ம். அதான் ஏட்டையான்னு முதல்லயே சொல்ட்டேன்ல அப்புறம் என்ன? சரி. சரி ஓகே. உடனே இவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஆ இந்த வீடு வீடா போய் சோப்பு வித்துட்டு இருப்பாங்க இல்லையா? சோப்பு விக்கிறவங்க, அந்த சேல்ஸ்மேன்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த மாரி ஆமா. ரேண்டமா ஒரு வீட்டுக்கு போற மாரி போயிட்டு, உட்கார்ந்துட்டு, இத நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு, அகைன் இன்னொரு சிங்கமுத்து மாரி காமிச்சுட்டு,
உடனே 2 ம். பேரும் பார்த்துட்டு பதறி அடிக்கிறாங்க. ஓகே. அது வந்து ஒரு எமோஷனலா நம்ம அத எதுவும் பண்ண முடியாது. பார்த்துட்டு ம். முடிவு பண்ணிட்டு சொல்றான். இந்த மாரி கம்ப்ளைண்ட் குடுத்தா தான் காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டு. அது ம். இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மோகன்ஜி வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணோட சொல்லுங்க. வீடியோ வந்து அவங்க வந்து காட்டுறாங்க அப்படிதானே? அதாவது பேரண்ட்ஸ காமிச்சுட்டு அதாவது அந்த இவன் வந்து இவ்ளோ தூரம் போய் கேஸ் சால்வ் பண்ணியிருக்கான். கரெக்ட்டா? இவ்ளோ தூரம் போய் கேஸ் சால்வ் பண்ணியிருக்கான். ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து அதாவது பெரிய கன்சல்டன்சி வந்து இந்த மாரி பிசினஸ்ல பொண்ணுங்கள வச்சு ஒரு ப்ராஸ்டிடியூஷன் பிசினஸ் மாரி ரன் பண்றாங்க அப்படிங்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கான். இப்ப தெளிவா தெரியும். இந்த பொண்ணுங்க வந்து இதுல தள்ளப்படுறாங்க அப்படிங்கிற மாரி தான் இவனுங்க கதை கொண்டு போறாங்க. கதை அ முட்டாள்தனமா இருக்கு. இப்படிலாம் வந்து எங்க எனக்கு நடந்துச்சுன்னா யாராவது சொல்லுங்க. பிகாஸ் எனக்கு இத பத்தின ஐடியா இல்ல. ஓகேவா? சோ இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணுங்கள வந்து இப்படி தள்றாங்க. கதை அதோட மெயின் பாயிண்ட் என்னன்னா, பொண்ணுங்கள வந்து இந்த பிசினஸ்க்குள்ள தள்றாங்க அப்படிங்கிறத இவ்ளோ நேரம் வந்து நட்டி கண்டுபிடிச்சுட்டாரு. கரெக்ட்டா? வீட்டுக்கு ம். போய் காட்டும்போது, அந்த பேரன்ட்ஸ் கிட்ட காட்டும்போது இருங்க. அதான். அதுக்கு நான் வரேன். சொல்லுங்க. அதுக்கு வரேன். அதுக்கு என்னன்னு ம். பார்த்தீங்கன்னா, மோகன்ஜி வந்து ஒரு புரட்சி பண்ணியிருப்பாரு. என்னது? பொதுவா வந்து நீங்க மத்த மோகன்ஜி படத்துல பார்த்தீங்கன்னா, 2 பேருமே இந்த சீன்ல வந்து ஆக்சுவலா வந்துட்டு பழைய படமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2 ம். பேருமே வேணான்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. ஆனா இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டோட தலைவர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா, பொங்கி எழுவாரு. நான் போய் ஆ. கம்ப்ளைண்ட் குடுக்குறேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. டக்குனு என்னன்னா, அதான். பக்கத்துல அந்த 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 அம்மா வந்துட்டு, அ "நீ என்னடா இது பண்றன்னு" சொல்லிட்டு உட்கார அந்த இந்த படத்துல இந்த கும்புடு குருசாமின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி வரும் இல்லையா? அந்த மாரி பேசிட்டு இருக்கும்போது டக்குனு ஒரு அடிய போட்டு இது பண்ற மாரி, அந்த அம்மா ஒரு பக்கம் கிளம்பிடும். அதான். சோ, அப்ப வந்து இவனுக்கு தெளிவா தெரியும். எனக்கு என்னன்னா, இந்த விக்டிம் பிளேமிங் தான் இங்க. நான் அதுதான் ஒரு நிமிஷம் ம். சொல்லிடுறேன். சோ, அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, நட்டி இவ்ளோ தடவ கேஸ் சால்வ் பண்ணி, இப்படி பொண்ணுங்கள வந்து இந்த மாரி வந்து தள்றாங்க, ஃபோர்ஸ் பண்றாங்க, அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. படத்தோட ஒரு இதுவே அதுதான். சோ, இவரு ம். கண்டுபிடிச்சிருந்தா, இந்த மாரி உங்க பொண்ணு போய் மாட்டிக்கிச்சு. நீங்க இந்த மாரி போய் கம்ப்ளைண்ட் குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த மாரி நெறைய பொண்ணுங்க வந்து காப்பாத்தப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு அவங்க பேரன்ட்ஸ் கிட்ட. அதாவது அவங்க அண்ணன் கிட்ட சொல்றாரு. இந்த திவ்யாவோட அண்ணன்ட்ட. ரம்யாவா? சரி ரம்யாவோட ம். ரம்யாவோட அப்பா கிட்ட, இவரோட ம். அண்ணன் கிட்ட சொல்றாரு. அப்ப அங்க வந்து மோகன்ஜி நீ சொன்ன மாரி ஒரு புரட்சி பண்ணி அவங்க அப்பா வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறேன் அப்படின்னு. அப்ப அவங்க அம்மா எந்திச்சு அதெல்லாம் உங்களுக்கு அதான் தம்பி ரமேஷ் பலார்ன்னு அடிப்பார்ல அந்த மாரி ம். எந்திச்சு இது அதேதான். வந்து அ அதெல்லாம் வேணாம். எங்க குடும்ப மானம் இதா போயிரும். என் பொண்ணு பண்ண இந்த அதாவது கெட்ட வார்த்தை சொல்லி இந்த தனத்துக்கு வந்து ஆ இந்த மாரி வந்து நான் எங்க ஃபேமிலி வந்து இதாக முடியாது. ஊர்ல வந்து என்ன பேசுவாங்க? அடுத்த பொண்ணு வேற ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த வீடியோவ நீங்க எப்படியாவது அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா அவர பார்த்து அழுதோனே நட்டியும் அழுதுட்டு அந்த இடத்துல இருந்து போயிரும். இப்போ இதுல ஒரு நிமிஷம். இதுல ஒரு ஒரு நிமிஷம். நான் இங்க சொல்லுங்க. பேசி ஆகணுங்களா ஒரு நிமிஷம்யா. இப்போ இங்க சரி, வந்து சரி. பக்காவான விக்டிம் பிளேமிங் இது. சரியா? இவனுக்கு ம். தெளிவா தெரியும். உங்க பொண்ண இப்படி த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. த்ரெட்டன் பண்ணி அவங்க இப்படி வந்து அந்த பொண்ண வந்து இந்த மாரி விஷயத்துக்குள்ள தள்ளிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து அது வந்து ஒரு இதுல பண்ணிருச்சு. அது எப்படி பண்ணுச்சு, ஏது பண்ணுச்சுன்னு அவங்க வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றானுங்கல்ல. இந்த மாரி அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு லவ்வர் இருந்துச்சு. அந்த லவ்வர் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "அ எனக்கு வந்து புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப நாள் வந்து" இந்த மாரிலாம் எங்க நடக்குதுன்னு தெரியணும். இந்த மாரி லவ்வர்லாம் வந்து என்ன சொல்ல? சரி அது அது நடக்கலாம். அது வந்து நம்ப எதுவும் சொல்ல முடியாது. ஸோ ஒரு லவ்வர் அந்த ரம்யாவோட லவ்வர் வந்து சொல்றான். நான் ரொம்ப நாளா இந்த ஜெராக்ஸ் கடையில வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு பெருசா வந்து இங்க சம்பாத்தியம் இல்ல. ஸோ அதனால நான் ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாரி ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த ரம்யா வந்து இந்த பா பான் சைட்ஸ்ல இந்த மாரிலாம் உட்கார்ந்து இந்த மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு, அவங்க அந்த பொண்ணுங்க உட்கார்ந்து அவங்களோட அந்த மாரி ஒரு பிசினஸ் இது ரன் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி அந்த விஷயத்துக்குள்ள இந்த பொண்ண வந்து தள்றான். ஓகேவா? நோட் திஸ் பாயிண்ட் லவ்வர் வந்து தள்றான். சரியா? அப்போ இந்த விஷயத்துல இதுக்குள்ள தள்ளும்போது, அந்த பொண்ணு வந்து அதுக்குள்ள போயிடுது. அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துல வந்து நெறைய பேர அந்த பொண்ண வந்து கூப்பிடுறாங்க. "நீ இங்க வந்தா உனக்கு இவ்ளோ அமௌண்ட் தருவேன். இங்க வந்தா இவ்ளோ அமௌண்ட் தருவேன்ற" மாரி அது போய் அந்த ட்ராப்ல விழுந்துருது. சி நான் வந்து இந்த இடத்துல அது எப்படி அந்த ஒரு பொண்ணுக்கு இங்க வந்து நீங்க எப்படி ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணலாம்? அந்த பொண்ணு வேணான்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சுல்ல அப்டின்னா, ஸ் இந்த நான் பார்த்த வரைக்கும், சரியா? நான் இது பண்ண வரைக்கும், இந்த டைம் ஆஃப் பீரியட்லலாம் இத நான் ஜஸ்டிஃபை பண்ணல. ஓகேவா? இத வந்து நான் சுத்தமா ஜஸ்டிஃபை பண்ணல. ஓகே. அவங்க அந்த பொண்ணு நெனச்சிருந்தா அத வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அது இது. பட் அந்த லவ்வர் வந்து அவள பிளாக்மெயில் பண்றான்ல, "எனக்காக பண்ணு ப்ளீஸ். எனக்காக இது கூட பண்ண மாட்டியா?" அப்டின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தள்றான். ஓகே ஃபைன். அவ வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கணும்னு ஒரு ரீசன் இருந்தாலும், அதுக்கப்புறம் அந்த பிசினஸ்ல ஐ மீன் அந்த ப்ராஸ்டிடியூஷன்ல அவ தெரியாம போய் ட்ராப்ல மாட்டிக்கிறா.
ஓகேவா? இது வந்து அவளா விருப்பப்பட்டு அவளோட இதுக்கு அவ போல. அந்த லவ்வர் பண்ண ஒரு பிளாக்மெயில்னால அவ வந்து அங்க வந்து போறா. அப்போ அவ அந்த இடத்துல ஒரு விக்டிம் ஆயிட்டா. சரியா? அவ அந்த இடத்துல ஒரு விக்டிம் ஆயிட்டா. அவள வந்து இத எப்படி ப்ளேம் பண்றது எனக்கு தெரியல. மேபி ஷி ஷுட் ஹேவ் ஸ்டாப்ட் இட். அவ வந்து அது ஸ்டாப் பண்ணியிருக்கணும். பட் இது இல்லாம போயிட்டா. இப்போ இந்த இடத்துல இவன் சொல்லும்போது, இது வந்து ஒரு விக்டிம் அந்த ஸ்டோரியே வந்து உங்க பொண்ணு வந்து இப்படி தெரியாம போய் மாட்டிக்கிட்டா. இந்த மாரி நெறைய பொண்ணுங்கள இந்த மாரி பண்றாங்க. நெறைய விஷயங்கள்ல வந்து நடக்குது. வேற வேற ரீசனுக்கு அந்த பொண்ணுங்க வந்து இப்படி மாட்டிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஃபேமிலியோட ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாரி போகணும். பட் அவங்க வந்து அந்த மானம், கௌரவம்னு வழக்கம் போல வந்து வேணாம் அப்படின்றத வந்து சொல்லி முடிச்சுடுறாங்க. சரியா? ஸோ இந்த விக்டிம் பிளேமிங் வந்து இங்க நடக்குது. அந்த பொண்ணோட அம்மாவே எந்திரிச்சு அப்படி சொல்றது வந்து இட் இஸ் நாட் அக்செப்டபிள். அந்த பொண்ணு பிளாக்மெயில் பண்ணி அவள வந்து அந்த இதுக்குள்ள தள்ளிடுறாங்க. அது அவளோட தப்பு கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் அவ அதிலிருந்து வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, திருப்பியும் த்ரெட்டனிங் தான் நடக்குது. ஒரு பிளாக்மெயில் நடக்குது. அப்போ அப்படிதான் அவ திருப்பி அதனால தான் அவ சூசைட் பண்ணிக்கிறா. ஸோ அது கம்ப்ளீட்லி ஒரு தப்பான ஒரு விஷயம். ஸோ அத வந்து இவங்க வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்படிலாம் வந்து நடக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ காமிக்கிறாங்கல்ல. இந்த விஷயம்லாம் வந்து மோஸ்ட்டா வந்து இந்த பொண்ணு படிக்க போயிருக்கு. அது வந்து ஒரு எஸ்டேட் மாரி காமிச்சிருப்பாங்க. படிக்க போயிருக்கு. ஒரு படிக்க போன இடத்துல தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெறைய பிளேஸஸ்ல சிட்டி சைட்ல தான் இந்த மாரி விஷயம் நடந்திருக்கு. பொண்ணுங்க வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு போற இடத்துல இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து காமிக்கிறாங்க. புரியுதா? ஸோ இது வந்து நான் வந்து ரொம்ப இது வந்து இந்த செக்டார்ல மட்டும் தான் எஜுகேஷனல் செக்டார்ஸ்ல மட்டும் தான் இது நடக்குதா அப்படின்னு கேட்டா, எல்லா செக்டார்ஸ்லயும் நடக்குது. அதே மாதிரி இந்த செல்வராகவன் ஒரு வீட்ல வேலைக்கு போவாரு. அந்த வீட்ல வந்து அந்த பொண்ணு ஐடி செக்டார்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு ஆஃபீஸ்ல வொர்க் பண்ணிட்டு ஆமா. இருக்கும். அந்த இடத்துலயும் வந்து இந்த அப்யூஸ் நடக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த இந்த அதாவது இங்க வந்து 1, 2, 3 செகண்ட் ஹாஃப்ல அது இன்னொரு பொண்ணு வரும்ல, அது அப்படியே விடு. ம். இங்க வந்து 2 பொண்ணு இப்ப காமிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஒண்ணு இந்த செல்வராகவன் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகும்போது, அந்த வீட்ல வந்து ஒரு பொண்ணு வந்து இதுல மாட்டியிருக்கும். இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டியிருக்கும். ஒருத்தன் வந்து அந்த பொண்ணு வந்து இது பண்ணிட்டு இருப்பா. செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கும். ஸோ அப்ப அந்த இடத்துல அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல அந்த இத காமிக்கிறாங்க. இன்னொன்னு இந்த பொண்ணு வந்து காலேஜ் வந்து போகுறப்ப லவ் பண்ண பையன் இப்படி வந்து அவள பிளாக்மெயில் பண்ணி இந்த மாரி ஒரு பிசினஸ்க்கு தள்ளிட்டான். இப்ப இப்படி காமிக்கிறாங்க. ம். சரியா? இங்க அதாவது இந்த மாரி இஷ்யூஸ் நடக்காதா அப்படின்னு கேட்டா நடக்குது. ஓகேவா? அது இல்லன்றதெல்லாம் யாரும் இங்க சொல்லல. அதுக்கு அந்த இது கிடையாது. ஆனா இந்த இடத்துல மட்டும் தான் இது நடக்குதுன்றது கிடையாது. எஜுகேஷனல் செக்டார்ஸ்ல, மெடிக்கல் செக்டார்ஸ்ல இந்த மாரி வேரியஸ் இடத்துல நடந்தாலும், சிட்டி சைடு ம். தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு காமிக்கிறாங்கல்ல, ஒரு ஒரு ஐடியா காமிக்கிறாங்கல்ல, அந்த நோஷனே ரொம்ப தப்பான ஒரு நோஷன். அந்த அந்த மோட்டிவே ரொம்ப தப்பான ஒரு மோட்டிவ். இன்னமுமே வந்து கிராமத்துல இந்த பண்ணையார்கள் இருக்காங்க. அதாவது இந்த நம்ம இப்ப இது சொல்லிட்டு இருந்தோம்ல, இந்த படத்துல எஜமான் படத்துல வந்து இவரு நம்பியார் வந்து கண்ணாடி போட்டுட்டு படி அளக்குற இடத்துல உட்கார்ந்துட்டு அந்த பொண்ணுக்கு அவளுக்கு கொஞ்சம் சேர்த்து போடு, இது பண்ணி போடு. சோ இந்த மாதிரி இந்த பண்ணையா சிஸ்டம்ல நெறைய விமன வந்து தே ஹேவ் ஸ்பாயில்ட். அந்த இடத்துலயும் வந்து இந்த மாரி ஹராஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் நடக்குது. ஊருக்குள்ள வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு ஆள்ன்னு வச்சுக்கோயேன். அந்த அந்த லேடீஸ் வந்து அவ்வளவா அவங்க ஃபேமிலில இது இல்லன்னா, அவங்க அந்த மாதிரி தே ஆர் அந்த ஒரு அப்யூஸுக்கு அவங்க வந்து தள்ளப்படுறாங்க. ஓகேவா? அது வந்து இந்த சில நான் நியூஸ் படிச்சேன். ஒரு 1 இயர் பேக்ன்னு நெனைக்கிறேன். அப்போ என்ன நடந்ததுன்னா, அவங்க வந்து வட்டிக்கு காசு குடுக்கணும். அந்த பெரிய ஒரு ஆள்கிட்ட வந்து வட்டிக்கு காசு வாங்கியிருக்காங்க. அதுக்கு குடுக்கலன்னா, "நீ வந்து என் கூட வந்து இரு" அப்படிங்கிற மாரி அந்த பெரிய மனுஷன் ஊர்ல இருக்க பெரிய மனுஷன் வந்து சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஊருக்குள்ள இந்த வயல்ல வேலை பார்க்கிறவங்க, அப்புறம் மேஸ்திரி இந்த வேலையெல்லாம் நடக்குதுல்ல. இந்த மாரி ம். இந்த தினக்கூலிகள் பில்டிங் இருப்பாங்க. கட்டுறது. பில்டிங் ம். கட்டுற இந்த மாரி லேடீஸ் கிட்ட இந்த மேஸ்திரியோ, இல்லன்னா அங்க இருக்கிற ஒரு பெரிய ஆளோ, அந்த இடத்துலயும் விமன் அப்யூசஸ் அண்ட் ஹராஸ்மென்ட்ஸ் நடக்குது. விமன் அப்யூசஸ் அண்ட் ஹராஸ்மென்ட்ஸ்னா உடனே ஒரு ஐடி செக்டாரோ, ஒரு எஜுகேஷனல் செக்டாரோ, ஒரு ஸ்கூல், காலேஜ்ன்னு இவங்க காட்டுறது தப்புன்னு சொல்லல. இது நடக்குது தான். ஓகேவா? இது அஃப்கோர்ஸ் ம். நடக்குது. ஆனா, இந்த மாதிரி இவங்க வந்து இந்த கிராமம்னா ஒரு புனிதமா ஒரு பிளேஸ வந்து காமிக்கிறாங்கல்ல. அது ம். கிடையாது. ஏன்னா இந்த படத்துல நான் நல்லா நோட்டீஸ் பண்ணிட்டேன். இந்த 2 பொண்ணுங்களும் வந்து அவங்களோட வழக்கமான ஒரு இதுல இருந்து இதாயிருக்காங்க. பொண்ணுங்கன்னா வந்து 12த் முடிச்சோனே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்படி இல்லாம அவங்க படிக்க போயிருக்காங்க. ஒரு பொண்ணு படிக்க போன இடத்துல இப்படி ஒண்ணு நடந்திருக்கு. இன்னொரு பொண்ணு வேலைக்கு போற இடத்துல இப்படி நடக்குது. இது இவங்க ம். சிட்டி சைட்ல தான் இப்படி நடக்குது. கிராமத்துல நடக்கல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து காட்டுற மாரி எனக்கு கண்டிப்பா ஃபீல் ஆகுது. அப்படி கிடையாது. கிராமத்துலயுமே வேலைக்கு போற பொம்பளைங்க, அங்கேயுமே இருக்க பொம்பளைங்க வந்து அ அப்யூசஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க.
அதையுமே அட்ரஸ் பண்ணணும். இந்த கிராமம்னா ஒரு புனிதமான ஒரு பிளேஸ்ன்ற மாதிரி காமிக்க தேவையில்ல. அது வந்து காமிக்க தேவையில்ல. அது ஏன் இவனுங்க அது வந்து மோஸ்ட்டா அட்ரஸே பண்றதில்ல. அப்படி வர இஷ்யூஸ் எல்லாம் இவங்க அட்ரஸே பண்றதில்ல. ஆ இந்த மாரி விஷயம் நடக்குது அப்படிங்கிறத காமிக்கணும். ஐ மீன் ஃபியூச்சர்ல வர யாராவது இந்த மாரி மூவிஸ் எல்லாம் மேக் பண்றாங்க அப்படின்னா, அப் மேக் பண்றாங்களோ அதெல்லாம் தாண்டி ஒரு அபியூஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட்ஸ்னா சிட்டி சைடு அப்படிங்கிறத காமிக்கிறத ஸ்டாப் பண்ணணும். இந்த சைடும் நடக்குது அப்படிங்கிறத பீப்பிள் தெரிஞ்சுக்கணும். கன்டின்யூ பண்ணு. சரி, ஓகே. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? இதுல அதுக்கு முன்னாடி வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கான்வர்சேஷன் இருக்கும் இல்லையா? அந்த கான்வர்சேஷன் நீங்க பார்க்கும்போது, அந்த பொண்ணு ஆக்சுவலா அ அவ வந்து மாட்டியிருக்கா. அவள ஹராஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, இவன் சொல்லும்போது, உங்க பொண்ணு இந்த மாரி தப்பான தொழில்ல போயிருக்கா. அந்த அந்த பொண்ணோட அம்மாவே வந்து புரிஞ்சுக்கல. அந்த பொண்ணு என்ன ம். மாரி பாதிக்கப்பட்டிருக்கான்னு. அந்த புரிஞ்சுக்காம அந்த அம்மாவும் வந்துட்டு, இந்த மாரி ஒரு வேல பார்த்துருக்கான்னு சொல்லிட்டு, அந்த பேர சொல்றதே வந்துட்டு ஒரு அபத்தமான விஷயமா தான் பார்த்துட்டு இருக்கேன் நானு. ஆமா. கரெக்ட் தான். அது இவன் வந்து இவ்ளோ சால்வ் பண்றான். அதாவது ம். போய் ஹார்ட் டிஸ்க் எடுக்குறாரு. வா கிளம்பலாங்கிறாரு. எல்லா ம். இடமும் அவருக்கு எல்லா நுவான்சஸும் தெரிஞ்சிருக்கு. எல்லா விதமான வித்தையும் கத்து வச்சிருக்கவரு, ஒரு பொண்ணு வந்து தெரியாம போய் ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டா. ஒரு அது எப்படியோ மாட்டிக்கிட்டா. ம். அதுவும் இன்னமும் த்ரெட்டன் பண்ணி ஃபர்ஸ்ட் அவ இது ஆகும்போதும், அந்த பிசினஸ்க்குள்ள போகும்போதும் அவள த்ரெட்டன் பண்றாங்க. இப்போ அதுல மாட்டிக்கிட்டு திருப்பியும் அவள த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க அந்த பொண்ண வந்து இவனுங்க வந்து எப்படி வந்து இந்த பொண்ணு இப்படி ஒரு ப்ராஸ்டிடியூட் ஆயிட்டா அப்படின்னு இவனுங்க எப்படி ஆ. சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. அதுவும் ஓகே. தப்பு. அவன் சொல்ற அந்த இத்தனைக்கும் இவன் ஹீரோ தொழிலுக்கு போறேன்னு சொல்றான். இதோட பெரிய அதான் மறுபடியும் சொல்றேன். அந்த ம். அம்மாவும் சேர்ந்துட்டு இது பண்றது அது உச்சகட்ட இதா இருக்கு. ஆமா, இவன் ஆமா. சொல்றான்னா ஓகே. இவன் புரிஞ்சுக்கல. ஏன்னா இந்த நட்டி கேரக்டர் படத்துல அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு 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 முக்கா பைத்தியம் தான் அந்த கேரக்டர். நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணாலே ம். தெரியும். அது வந்து தெளிவான ம், ஒரு ம், கேரக்டர் கிடையாது. அது வந்து ஒரு பைத்தியக்கார கேரக்டர். அந்த அம்மா ம். வந்து அந்த மாரி நினைக்குது பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு தான் இந்த சொசைட்டி இருக்குன்றத மாரி காமிக்கிறானா எனக்கு எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா. அது உண்மதான். அப்படிதான் வந்து இருக்காங்க. என்ன செய்ய? ஓகே, ஃபைன். இப்ப இது அடுத்து. முடிஞ்ச பிறகு தான் அடுத்து வந்துட்டு ஒரு முக்கியமான கட்டத்துக்கு இப்ப படம் நகரப்போது. நம்ம கருத்தம்மா வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, ஒரு 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 பொண்ண வந்து இது ஹையர் பண்ணியிருப்பாங்க. 20 வயசான பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு இல்லையா செல்வராகவனு. ரெடி பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு கூப்பிட்டு அவன் வீட்டுக்கே வர சொல்லுவான். இவனும் வருவான். உள்ள போவாங்க. ஸ்டார்ட்டிங் உள்ள போயிட்டு இவன் என்னென்னமோ பண்ண சொல்றான். நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, உடனே அந்த அந்த அம்மா வந்துட்டு வீடியோல மோட்டிவேஷன் பேசும் தெரியுமா? ஆமா, அதே மாரி ஆமா. அதே மாரி மோட்டிவேட் பண்ணும். அதெல்லாம் இங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ 1 ஹவர் மட்டும் தான். நீ பாட்டுக்கு போ. என்ன சொல்றேனோ பண்ணு. வா. உனக்கு காசு கிடைக்கும். ம். நீ பாட்டுக்கு இரு. அப்பப்ப வருவாங்க. அப்பப்ப சொல்லுவாங்க. அந்த ஒரு இது ஒரு கவிதை மாரி சொல்லும் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அந்த மாடுலேஷன் சொல்லியிருந்தா இன்னும் கரெக்ட்டா இருந்திருக்கும் அந்த சீன். அப்படியே கரெக்ட்டா எலிவேட் பண்ணியிருக்கலாம். இவரு ஆமா. ஒரு மோகன்ஜி மிஸ் பண்ணிட்டாரு. பெண்ணு இல்ல, இல்ல. அந்த அம்மா வந்து ஒரு பூமர் என்னென்னமோ சொல்லுமே. ஆ ம். இப்படி இருக்கவங்களும் இருக்கதான் செய்றாங்க. ரிசர்வேஷன்ன்றது அப்படி சம்திங் அது ம். டோனே டிஃபரெண்ட்டா இருக்கும். அத அங்க கொண்டு வந்திருக்கலாம். சரி, ஓகே. மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த அது படத்துல மோகன்ஜி மிஸ் வரவங்க மிஸ் பண்ணிட்டாரு. பண்ணி மோகன்ஜி மிஸ் பண்ணிட்டாரு. ஆ. அவரு என்ன பண்ணிட்டாருன்னு தெரியல. ஸோ, அப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, இவரு உள்ள போயிருவாரு. அடுத்து வந்து சரி அவ வேணாம். அப்ப நீ வா. நீ தான் எக்ஸ்பீரியன்ஸான ஆளேன்னு சொல்லிட்டு, சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு உட்காருவான். அப்புறம் என்ன பண்ணுவான்னா, தலையில தொங்க போட்டுரும். தொங்க போட்டுருவான் ம். செல்வராகவன். என்னமோ அந்த இந்த கோழி கடையிலலாம் வெட்டி தொங்க போடுவாங்க இல்லையா? கோழிய. ம். ஒரு கிராமம் சைட்லாம். அந்த மாரி தொங்க போட்டுட்டு வெளிய வந்துட்டு, "நீ போம்மான்னு" சொல்லிட்டு நல்லபடியா பேசிட்டு உள்ள போவாரு. உள்ள போயிட்டு பேசிட்டு இருப்பான். அப்போ கூட அந்த இந்த படத்துல டயலாக் வரும் இல்லையா? ஆ பொதுவாவே வந்து ஒரு ஒரு பணக்காரன புடிச்சு நீங்க த்ரெட்டன் பண்ணீங்கன்னா, என்ட்ட இருந்து சொத்த எடுத்துக்கோ, என் உயிர விட்டுருன்றான். அந்த மாரி நீ எத்தன வாட்டி வேணா என்ன பண்ணிக்கோ, என்னைய ஆள விடுன்றுவான். உடனே வந்து நம்ம மோகன்ஜி இவரு செல்வராகவன் வந்து ஒரு புரட்சிகரமா ஒரு கருத்து சொல்லுவாரு. இந்த மாரி என்னது? இடத்துல எல்லாருமே வந்துட்டு, எனக்கு என் உயிர் தானே முக்கியம் மானத்தோட. நீ என்ன அப்படியே உல்டாவா சொல்றேன்னு சொல்லிட்டு, ஒரு பார்வை ஒண்ணு பார்ப்பாரு. அந்த அந்த பார்வைய நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? எஸ், எஸ். ஆமா, ஆமா. ம், ம். பார்த்தேன், பார்த்தேன். கரெக்ட். அந்த பொம்பள என்ன சொல்லும் அப்டின்னா, என்ன சொல்லும்? "என் உயிர வேணாலும் விட்டுரு. என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா என்ன உயிரோட விட்டுரு" அப்டின்னு சொல்லணும். இந்த இடத்துல ஆ. எல்லாரும் வந்து மாத்தி தானே சொல்லுவாங்க. வாவ்! ம். வேற மாரி தான். இந்த மாரி. அதாவது அதாவது ம். மானந்தானே வேட்டி சட்டையோட ஃபீமேல் வெர்ஷன் எதிர்பார்த்திருக்காரு நம்ம மோகன்ஜி. அதான், அதான். ஐயோ! ஐயோ! அதான் பிம்ப்ன்னு நீ காமிச்சுட்ட. அப்ப அந்த பொம்பள ஆ என்ன பேசும்னு எதிர்பார்க்கிறேன்ற மாரி அதான் தான் இருக்கு. பைத்தியக்காரத்தனமா இது பண்ணிட்டு இருக்கானுங்க. அடுத்து. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, அது அப்படியே கழுத்த அறுத்து கொன்னு போடுறப்பலாம் தியேட்டர்ல ஆ வந்து ஆடியன்ஸ் வந்து அந்த எட்ஜ் ஆஃப் தி சீட்டுக்கு வந்து பார்ப்பாங்கன்னு எதிர்பார்த்திருப்பாரு போல. ம். ஓகே. அடுத்த எட்ஜ் ஆஃப் த சீட் மூவ்மெண்ட் அத விட்டுருங்க. ம். இதுக்கப்புறம் தான் ஒரு அறிவுபூர்வமான ஒரு சீன் ஒண்ணு நடக்கும்.
இவர் நேரா என்ன ம். பண்ணுவான்னா, நம்ம நட்டி வந்துட்டு அந்த அவனோட லவ்வரோட அவன் இடத்துக்கு போவான். ரைஸ் மில் வச்சிருப்பான் இல்லையா? அங்க போய் ஆமா. பேசிட்டு, அங்க போய் விஷயத்தெல்லாம் கேதர் பண்ணிருவான். கேதர் பண்ணி முடிச்ச பிறகு, ஆளு என்ன எல்லாம் தெரிஞ்சிரும். நேரா என்ன பண்ணுவான், ஒரு போலீஸ்கிட்ட கேட்டுட்டு சம்திங் ஏதோ தேடிக்கிட்டு இருக்கான். போலீஸ் போறானா, இல்ல லைப்ரரி போய் தேடிக்கிட்டு இருக்கானான்னு தெரியல. போயிட்டு அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் ஒண்ணு எடுப்பான் தெரியுமா? இந்த மாரி அந்த பொண்ணோட ஃபோட்டோவும் போட்டு அந்த ஆமா செல்வராகவன் ஃபோட்டோவும், இந்த பொண்ணோட ஃபோட்டோயும் போட்டுட்டு ஒரு ஒரு ஃபேக்ஸ் ஒண்ணு வரும் தெரியும். ஃபேக்ஸ் ஆமா, செக்லம்பாங்க. ஆமா, ஆமா. ஆமா, ஆமா, ம். ஆமா. அது வரும். வந்து ம். நல்லா பார்த்து வச்சிருப்பான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். நல்லா பார்த்து வச்சிருப்பான். அந்த ஃபேஸ் எல்லாமே தெரியும். அதுக்கப்புறமா எங்க போறேன்னு சொன்னா, நான் கடலூர் பக்கம் போறேன்னு சொல்லுவான். அதே மாரி செல்வராகவனுக்கு வந்து என்ன பண்ணிருவான்னா, அந்த அவன் ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பான் இல்லையா? அந்த பொண்ணுக்கு. ஹெல்ப் பண்ணனால அவங்க அப்பா வந்துட்டு பேசி முடிச்சுட்டு, இந்த மாரி 2 நாள் நீ இங்க பாண்டிச்சேரி போப்பான்னு சொல்லி முடிச்சுருவான். சரி அதுவரைக்கும் இவன் வந்து அங்கருந்து நம்ம ஊருக்கு போறோம்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேரும் ஒரே பஸ்ல ஏறுவாங்க. 2 பேரும் பக்கத்து பக்கத்துல உட்காருவாங்க. இந்த ஆள் ஃபோட்டோவ பார்த்துட்டான். ஆனா அந்த ஆள் வந்து கவனிக்கல. ஆ கண்ணு அப்ப எந்த லட்சணத்த வச்சிருக்கான்னு பாருங்க. ஆனா அவரு வந்து பெரிய பெரிய கிரைம் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டையே உலுக்கிற சம்பவம்லாம் அவரு சால்வ் பண்றாரு. அதாவது ஃபோட்டோல பார்த்து செல்வராகவன பக்கத்துல இருக்கும்போதே பார்க்கல. டெஸ்ட். டெஸ்ட் அப்படிங்கிற மாரி ஒரு டெஸ்ட்ட வந்து இத வச்சு அதோட இன்டர்வலுக்கு முடிக்கிறாங்க. சரி ஓகே. ம். இதோட ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்துட்டு ஓரளவு கொலை பண்ணிட்டாரு. செகண்ட் ஹால்ஃப் எப்படி கொலை பண்ணியிருக்காருன்றத நம்ம போக போக பார்க்கலாம். நான் இத ஒத்துக்கவே மாட்டேன். கொலை யாரு பண்றாங்கன்னு தெரியுது. எதுக்கு பண்றாங்கன்னு காமிச்சுட்டாய்ங்க. அப்புறம் எதுக்கு செகண்ட் ஹாஃப்ன்னு ஒண்ணு போறாங்க? எனக்கு இதான் பெரிய சந்தேகம். தேவையே இல்ல. இங்கேயே படம் இன்டர்வல்லே படத்த முடிக்க வேண்டியத, எதுக்கு செகண்ட் ஹாஃப்ன்னு ஒரு ஒரு 1 1/2 மணி நேரம் அடுத்து. சை என்னதான் என்ன கடைசியா சொல்ல வரானுங்கன்னே தெரியல. சரி ஓகே. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் இதோட முடியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 அதாவது இன்டர்வல் எப்படி முடியுதுன்னா, செல்வராகவனும், நட்டியும் வந்து ஒரே பஸ்ல டிராவல் பண்ணி போறாங்க. ஸோ ம். இவன் வந்து செல்வராகவன் வந்து கடலூருக்கு வரான். நட்டி வந்து சாரி செல்வராகவன் இல்ல. இல்ல, செல்வராகவன் இல்ல. வந்து பாண்டிக்கு போறான். நட்டி வந்து ம். கடலூர்ல அது என்ன கிராமம் சொன்னாங்க? சம் தலையாட்டியே என்னமோ அது பேர் தெரியல. அது பேர் வாயில நுழையல. ஆமா. விடுங்க, விடுங்க. படத்த. பிரேக் ஆயிருச்சோ? சரி ஓகே. ஸோ ஆமா. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்படி முடியுது அப்டின்னா, நட்டி வந்து இன்ஃபர்மேஷன தேடி கலெக்ட் பண்ண போறான். ஏதாவது இந்த மாரி அவங்க அண்ணன் வந்து ஒத்துக்கல அப்டின்னோனே, அ இந்த இந்த மாரி வந்து யாராவது ஒரு பொண்ணுக்கு வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த யாராவது அவங்க வந்து கேஸ் குடுக்க ரெடியா இருப்பாங்க அப்டின்னு சொல்ட்டு தேடிட்டு இருக்கான். ஒரு ஃபேக்ஸ்ல வந்து வருது. ஃபேக்ஸ்ல வரப்போ செல்வராகவனோட இமேஜும் வருது. இன்னும் அந்த பொண்ணோட இமேஜும் வருது. அந்த இமேஜும் வந்துருச்சு. 2 பேரும் ஒரே பஸ்ல தான் டிராவல் பண்றாங்க. இருந்தாலும் வந்து 2 பேருக்கும் அந்த யாருன்னே தெரிஞ்சுக்காத மாரி 2 பேரும் டிராவல் பண்றாங்க. சரி இப்ப நட்டி ஊருக்கு வந்தோனே, இந்த புரொடியூசர் கே.என். ராஜனா அந்த ராஜன் அவர் இருப்பார்ல, அவரு வந்து ம். ஃபிளாஷ்பேக் வந்து சொல்றாரு. ஸோ ஃபிளாஷ்பேக்ல அவர் வந்து தாத்தாவா இருக்காரு. செல்வராகவன் வந்து அப்பாவா இருக்காரு. ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு பேர் என்னது? ஸோ இந்த திவ்யான்ற பொண்ணு வந்து என்ன பண்ணிருக்குன்னா, இப்பதான் வந்து இன்னொரு கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர் கிரிஞ்சோதயன். ம். அவரும் வந்து ம். அந்த இதுல இருக்காரு ஃபிளாஷ்பேக்ல. ஸோ அப்ப அந்த பொண்ணு வந்து பிஎஸ்சி எக்ஸாம் வந்து எழுதியிருக்கு. ஸோ அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சோனே ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பாஸ் ஆயிடுச்சு. அந்த எக்ஸாம்ல வந்து பாஸ் ஆயிருச்சு. இப்ப வந்து எம்எஸ்சி படிக்க போறதுக்கு வேற ஒரு காலேஜுக்கு ஸோ அது வந்து நெறைய அ இது வந்து இது பண்றாங்க. அங்க பாட்டு வருது ஒரு பாட்டு. ஆமா. அங்க ஒரு பாட்டா? பாட்டு ஒரு இது மாரி வந்துச்சே அங்க. நான் அதனால தான் டிராக் பண்ணிட்டேன் அத. ஓகே ஃபைன். ஸோ ம். அந்த இது வந்து வருது. அந்த பொண்ணுக்கு வந்து இப்ப வந்து 3 இடத்துல படிக்கிறதுக்கு வந்து அ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஒரு இடம் வந்து சென்னையில, இன்னொன்னு வந்து பாண்டியில, இன்னொன்னு பெரம்பலூர்ல. 3 இடத்துல வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்ப அந்த பொண்ணு வந்து ஆ எங்க போய் சொல்லுங்க. படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, செல்வராகவன் என்ன சொல்றாருன்னா, சென்னையிலயும், பாண்டிச்சேரியிலலாம் வந்து என்னது வெள்ளைக்கார வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிறாய்ங்க. இவங்க படத்தோட ம். மைய கருவுக்கு வந்துட்டாங்களா? வழக்கம் ம். போல நான் சொன்னேன்ல, இந்த ஹராஸ்மென்ட், இந்த செக்ஷுவல் அபியூஸ் இதெல்லாம் வந்து சிட்டீஸ்ல படிக்க போற இடத்துல நடக்குது. இவனுங்க அப்ப என்ன சொல்ல வரானுங்க, ஊருக்குள்ளேயே ஒரு பொண்ணு வந்து அங்கேயே வந்து இது பண்ணிறணும். படிச்சிரணும். அங்கேயே முன்னுக்கு வந்துரணும். அங்கேயே வந்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிரணும் அப்படின்னு சொல்லி, அந்த மாரி தான் அந்த நோஷன்ல தான் படம் ஃபுல்லாவுமே இருக்கும். சரி ஓகே. ஸோ ம். இப்ப அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அது வந்து அதுக்கு வந்து 3 இடத்துல சான்ஸ் கிடைக்குது. அந்த பொண்ணு பெரம்பலூருக்கு போகுது. ஸோ அப்ப பெரம்பலூர்ல அது வந்து படிக்க போகுது.
அப்போ என்ன ஆகுது அப்டின்னா, 1 வருஷம் அதாவது 2 எம்எஸ்சின்றது 2 வருஷம் தானே. ஸோ அப்டின்னு சொல்லிட்டு ஆமா. 2 வருஷம் படிக்க போறாங்க. படிக்க போயிட்டு 1 இயர் கழிச்சு வந்தோனே ஒரு பையன வந்து லவ் பண்ணுது. இங்க தான் ம். ப்ரொக்ரெசிவ்னஸ் அட் பீக் அப்படிங்கிற மாதிரி என்ன நடக்குது, அந்த பையன் வந்து வீட்டுக்கு வரான். அ வீட்டுக்கு வந்துட்டு அவங்க தாத்தாவ பார்க்குறான். அப்புறமேட்டு செல்வராகவனையும் வந்து மீட் பண்றான். மீட் பண்ணோனே வந்து இது வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் அதாவது அவங்க தாத்தா என்ன சொல்றாரு, "ச்சே பாய் ஃப்ரெண்ட வீட்டுக்குலாம் கூட்டிட்டு வர அளவுக்கு இதாயிருச்சு" அப்படின்னா ரொம்ப ப்ராக்ரசிவான ஃபேமிலி சரியா? அத வந்து ம். காமிச்சுக்கிறாங்க. இவங்க ப்ராக்ரசிவ்னஸ நம்ம பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட் இருந்தோனே அந்த பொண்ணு வந்து சொல்லுது, இதெல்லாம் வந்து எங்க அப்பா நான் வந்து அந்த பையன் வந்து என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டான்ப்பா. நீங்க ஓகே சொல்ற வரைக்கும் நான் வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுது. அவங்க அப்பா உடனே வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறாரு. யாரு? செல்வராகவன். ரொம்ப பெருமையா நினைச்ச உடனே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த பொண்ணு வந்து இது லாஸ்ட் செமஸ்டர் வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் செமஸ்டர் வரும்போது, அ எப்படி சொல்ல? அ அந்த பொண்ணு வந்து லாஸ்ட் செமஸ்டர் வந்துருச்சு. அப்போ வந்து ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு பர்த்டே வருது. அப்போ வந்து இந்த பர்த்டே வரும்போது அவ பாய் ஃப்ரெண்ட் வந்து அவளுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்றதுக்காக கேக் எடுத்துட்டு வந்து ஹாஸ்டல்ல வந்து கட் பண்றான். கட் பண்ணும்போது அந்த பொண்ணு 2 பேரும் வந்து ஒரு இன்டிமேட்டான ஒரு சிச்சுவேஷன் அமையுது. அந்த பையன் வந்து அந்த பொண்ண வந்து கிஸ் பண்றான். அத அவங்க அப்பா ஓகே சொல்ட்டார்ல. அங்கேயுமே. உங்க இது என்ன அண்ணாத்த படமா? இருக்கு. ரஜினி வந்து என்ன அவளுக்கு கீர்த்தி சுரேஷுக்கு என்ன நடந்தாலும் எனக்கு தெரியணும் அப்டின்னுவான்ல. அந்த மாரி வந்து அப்பா ஓகே சொல்லாம கிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஓகே மோகன் அண்ணா அப்படிங்கிற மாரி ஓகே மோகன்ஜி அண்ணா அப்படிங்கிற மாரி தான் அந்த சிச்சுவேஷன் இருக்கே. அதான் அவங்க அப்பா ஓகே சொல்ட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த விஷயத்த வந்து ஒருத்தர் கேமரால ரெக்கார்ட் பண்ணிடுறார். அடுத்த நாள் அந்த பொண்ணு வந்துட்டு இருக்கும்போது, அந்த பெர்சன் யாருன்னு பார்த்தா வாட்ச்மேனு. அந்த ஆள் ரெக்கார்ட் பண்ணிட்டு பிளாக்மெயில் பண்றான். இந்த மாரி நான் இத வந்து உங்க அப்பாவுக்கு அனுப்பிருவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றான். ஸோ இதெல்லாம் ஃபிளாஷ்பேக்ல வந்து தெரிய வருது. யாருக்கு? நட்டிக்கு தெரிய வருது. ஸோ இது வந்து இந்த மாரி ஒரு கிஸ் பண்ணிட்டாங்க. அதுலயும் அந்த பொண்ண மூஞ்சே தெரியாது. அந்த பையனோட தல மறைச்சிரும். அதுக்கு இந்த படமே போராட்டம் பண்ணி எடுத்திருக்காய்ங்க. சரி ஓகே, ஃபைன். அது வந்து நம்ம அத பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம் அத பத்தி. இதுல வந்துட்டு இதுக்கப்புறம் நடக்கிறத வந்துட்டு, படத்துல வந்துட்டு இப்பயே வந்து ஆக்சுவலா படத்த முடிச்சிருக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்துச்சு, ஃபோட்டோ வந்துச்சு. இவன் நேரா என்ன பண்ணியிருக்கணும் நேரா அப்பாட்ட போயிட்டு பேசியிருந்தான்னா, அவன் வந்து என்ன சொல்லியிருப்பான், 2 பேரும் கல்யாணம் பண்ண போறாங்க. ஏதோ தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு பேசி 1 செகண்ட்ல முடிச்சிருக்க வேண்டிய வேலைய, இவ இவ உட்காந்து ஒரு பக்கம் போட்டு அடக்கி, அடக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அடக்கி அதுதான் எனக்கு டவுட்டு. இவங்க தான் அக்செப்ட் பண்ணிட்டாய்ங்கல்ல. இப்போ இந்த வீடியோவ அவன் எடுத்துட்டான். இப்ப என்ன சொல்றான்? மிரட்டுறான் வாட்ச்மேன. நான் உங்க இல்ல அதுல அதுல பெருசா தப்பு எதுவுமே இல்ல. அதுல மூஞ்சியும் தெரியல, ஒண்ணும் தெரியல. ஏதோ ஒண்ணு ஒரு பக்கம் ஒரு பொசிஷன்ல எடுத்து காமிச்சுட்டு, அதுக்கு அந்த அந்த பொண்ணு ஆக்டிங் குடுக்கும். எப்பா தாங்க முடியல என்னால. சரி ஓகே. அந்த பொண்ணு அது பதறுது. அது அதோட அது அது ஏதோ வந்து பதறுது இந்த மாரி. அதான் அது நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்ல. அது அப்படியே இருக்கட்டும். இது இப்போ வந்து இந்த மாரி அவங்க ஆனா எனக்கு என்னன்னா, அதான் அவங்க அப்பாவுக்கு தெரியுமே. இப்ப அவன் அனுப்புனான்னா அனுப்பிட்டு போட்டுமே. அப்படிங்கிற அந்த ஒரு இதில தான் எனக்கு இருக்கு. பட் அந்த பொண்ணு பதர்றத நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அது இட்ஸ் அப் டூ த விக்டிம்ன்ற மாதிரி அவங்களோட இது நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் தெரியாதுல்ல. சரி ஓகே. அது அப்படியே அவங்க காமிக்கிறாங்கன்னா அக்செப்டபிள். சரி இப்போ அந்த அவன் வந்து வாட்ச்மேன் வந்து மிரட்டுறான். நான் உங்க அப்பாவுக்கு அனுப்பிருன்னோனே, "இந்த செயின குடு" அப்படின்னு சொல்லி அந்த செயின வந்து கழட்டி அவன் மாட்டிக்கிறான். இந்த செயின் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவன கொல்லும்போது, அவன் வந்து அந்த செயின் அப்படி எடுத்து ஒரு ஒரு மாரி பயந்து பார்ப்பான். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த செயின வந்து அவன் மாட்டிக்கிறான். மாட்டிட்டு அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா, வார்டன் வந்து கூப்பிடுறாங்க. வார்டன் கூப்பிட்டு அதான் நம்ம நம்ம அக்கா இருக்குல்ல, அதன் பேர் என்ன கருத்தம்மாவா அது பேரு? அது பேர் வச்சிருக்கிறது. ஏதோ Instagram ஒண்ணு. கருத்தம்மா. Instagram கருத்தம்மா அக்கா வந்து கூப்பிடுறாங்க. அவங்க தான் வார்டன். அவங்க ஒரு பிம்ப் இல்லையா? ஸோ அவங்க வந்து ம். கூப்ட்டு இந்த மாரி அ என்கொயர் பண்றாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி "ஒண்ணும் இல்ல மேடம், ஒண்ணும் இல்ல மேடம்." அவ தான் கேட்கிறாள்ல. அவ அவ வந்து அவ ம். எப்படிப்பட்டவளா இருந்தாலும் உண்மைய சொல்ல வேண்டியது தானே. எதுக்கு "ஒண்ணும் இல்ல மேடம், ஒண்ணும் இல்ல மேடம்." சரி ஓகே. அந்த பொண்ணு பயப்படுதுன்னே வச்சுப்போமே. அ "ஒண்ணும் இல்ல மேடம்" அப்படின்னு சொல்லுது. அது வந்து அப்ரிசியேட் பண்ற மாரி, ஓகே நைஸ் நம்மளுக்குன்னு ஒரு அடிமை சிக்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி, அந்த அக்கா என்ன பண்ணுது, ஒரு புரொஃபசர வந்து கூப்ட்டுட்டு வந்து, அந்த புரொஃபசர் வந்து அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். தப்பா நடந்துக்கிட்டான். ஸோ நடந்துட்டு இந்த மாரி நல்ல ஒரு சம்திங் லைக் தட் அந்த மாரிலாம் ஒரு இன்டீசென்ட்டா பேசிட்டு, அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து பயந்து வந்து இந்த விஷயத்தெல்லாம் அவங்க அண்ணன்கிட்ட சொல்லுது.
எப்போ லாஸ்ட் ம். லாஸ்ட் செமஸ்டர் அப்போ வந்து சொல்லிட்டு இருக்கு அவங்க அண்ணன் கிட்ட, இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுது. ஸோ இப்படிலாம் நடந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காலேஜுக்கு போகல. சரி, ஓகே. இங்க நம்ம வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் இஷ்யூஸ் அண்ட் கேசஸ் வந்து நடக்கும் போகுது என்ன மாதிரி ஒரு பர்சன் ரியாக்ட் பண்ணணும், ஒரு விமன் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபியூச்சர் எபிசோட்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பிகாஸ் இது வந்து நான் ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்கா கன்சிடர் பண்றேன். ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் நடக்குது. அந்த இடத்துல யூ ஆர் விக்டிம். நீங்க அந்த இடத்துல அது வொர்க் ஸ்பேஸா இருக்கலாம், இல்ல எஜுகேஷனல் ஸ்பேஸா இருக்கலாம். எனிதிங் ஆஃப் எனி கைண்ட். ஒரு டெய்லி வேஜஸ்க்கு போறவங்களுக்கு அது நடக்கலாம். எந்த இதுனாலும் என்ன மாதிரியான நம்மளுக்கு ஒரு லா இருக்கு. எப்படி அத அப்ரோச் பண்ணலாம்? எப்படி நம்ம விக்டிமா பாதிக்கப்பட்டிருக்கப்போ, அத எப்படி நம்ம வந்து அந்த ஒரு சொல்யூஷன நோக்கி போகலாம்? அப்படிங்கிறத வந்து நான் பேசணும்னு நெனைக்கிறேன். அது ஃபியூச்சர் எபிசோட்ஸ்ல இது வரும். நான் நல்லா தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத வந்து நம்ப இது பண்ணுவோம். ரெக்கார்ட் பண்ணி வில் போஸ்ட் இட். ஸோ, ம். இப்போ என்ன நடக்குது? இந்த பொண்ணு வந்து 2 மாசம் காலேஜுக்கு போல. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால 2 மாசம் காலேஜுக்கு போல. அப்போ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபைனல் எக்ஸாம்ஸ் மட்டும் போயிட்டு வந்து எழுதிட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபைனல் எக்ஸாம்க்கு எழுதுறதுக்கு காலேஜுக்கு போகுது. இப்போ காலேஜ்ல அந்த இடத்துல போய் ஹால் டிக்கெட் அப்ளை பண்ணணும். ஹால் டிக்கெட் அப்ளை பண்றப்போ, அந்த இடத்துல இருக்க ஆள் என்ன சொல்றாங்கன்னா, "நீ போய் கரஸ்பாண்டன்ட்ட பார்த்துட்டு வா" அப்படின்றாங்க. கரஸ்பாண்டன்ட் ம். பார்த்துட்டு வரும்போது, போறது வந்து ராதா ரவி ரூமுக்கு போது. அப்ப அது வந்து, "நீ என்ன இது என்ன உங்க அப்பா வூட்டு காலேஜா? எப்ப வேணாலும் வந்துட்டு, எப்ப வேணாலும் போலாம்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ண வந்து அவன் யூஸ் பண்ண தான் பார்க்குறான். ஸோ அந்த பொண்ணு யூஸ் ம். பண்ணிட்டு அவன் வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு விஷயம் நடந்துருது. அந்த யூஸ் பண்ணிட்டான் அந்த பொண்ண. அந்த பொண்ணு வந்து ரெக்கார்ட் பண்ணிருது அந்த விஷயத்தெல்லாம். அவங்க பெட்ரூம்ல இன்டிமேட்டா இருக்கிறதெல்லாம் வந்து அவன் வந்து சொல்றான். என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நான் இன்னும் வந்து உன்ன ஒரு 4 பேர்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். இன்னும் நல்ல பெரிய ஆள்கிட்டலாம் உன்ன இன்ட்ரோடியூஸ் பண்ண விடுறேன். என்ன நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. 1 ஹால் டிக்கெட் என்ன 2 ஹால் டிக்கெட் வாங்கிக்கோ அப்படிங்கிறான். அதான் இது இது என்ன என்ன பேச்சு இது புரியல. 2 ஆள் டிக்கெட் வச்சு என்னண்ணா போது அது? டயலாக் அப்படி அந்த லட்சணத்துல எழுதியிருக்காங்க. சரி, இப்படிலாம் நடக்குமா? ஒரு ஹால் டிக்கெட் வந்து கொடுக்காததுக்கு கரஸ்பாண்டன்ட் மீட் பண்ணி இப்படிலாம் நடக்குமான்னா, அது வி டோன்ட் நோ. பிகாஸ் அந்த பொண்ணு அந்த சிட் அந்த ஹ வி அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "அந்த வீடியோவ நான் ரிலீஸ் பண்ணிருவேன். நான் அந்த வீடியோ வந்து உன்ன வந்து டீடைன் பண்ணிருவேன்." அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். அதுவும் அந்த ம். பையனையும் வேற நான் வந்து இது பண்ருவேன் அப்படிங்கிற மாரி சொல்றான். சரி, அந்த பொண்ணு அந்த வீடியோ இருக்கு அப்படிங்கிற பயத்துல வந்து ஆ அது வந்து அந்த ஒரு நோஷ் அந்த ஒரு இதுல இருக்கும்போது அதால எதுவும் யோசிக்க முடியல. ஸோ ஷி இஸ் அக்செப்டிங். அவ வந்து போயிட்டு அவங்க கூட அப்படி ஒரு இதுல இருக்கா. அப்போ அவன் வந்து சொல்ற இந்த டயலாக் மட்டும் ரெக்கார்ட் பண்ணிடுறான். இந்த மாரி இன்னும் 2, 3 பேர்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படிங்கிற. இந்த மாரி அவன் பண்ண தப்ப அவனா சொல்ற விஷயத்த வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சு, அது அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டா. அனுப்பிட்டு அவ வந்து சூசைட் பண்ணிக்கிறா. சரியா? ம். ஏன்னா இதுக்கு மேல என் லைஃப் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாரி அவ சூசைட் பண்ணிக்கிறா. சோ இத ரிவெஞ்ச் இந்த பொண்ணோட அப்பா தான் வந்து செல்வராகவன். இத ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தான் வந்து இவர் வந்து ஒவ்வொரு இடத்துக்கா அந்த 3 பீப்பிள் யார் யாருன்னா, ஃபர்ஸ்ட் அந்த வாட்ச்மேனு, புரொஃபசர். அது ஆ புரொஃபசர் ஃபர்ஸ்ட். புரொஃபசர். ஆமா. ஃபர்ஸ்ட் அந்த புரொஃபசர், அப்புறம் அந்த வாட்ச்மேனு, அதுக்கப்புறம் அந்த அக்கா, அந்த பிம்ப் அக்கா, அதுக்கப்புறமேட்டு கடைசியா இப்ப கரஸ்பாண்டன்ட். இப்போ இந்த வீடியோ வந்து யாருக்கு? செல்வராகவனுக்கு அந்த லவ் பண்ற பையன் காமிச்சிடுறான். இந்த மாரிலாம் நடந்திருக்கு ம். பாருங்க சார் அப்படிங்கிற மாரி காமிச்சிடுறான். அதனால தான் செல்வராகவன் கொலை பண்ண கிளம்புறாரு. இந்த இடத்துல வந்து இப்ப நட்டி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வராருல்ல இந்த கேஸ, அப்போ அந்த நட்டிகிட்டயும் அந்த வீடியோ வந்து காமிச்சிடுறான். ஸோ காட்டும்போது நட்டி பார்த்துட்டு இந்த கரஸ்பாண்டன்ட் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்றாரு. ஸோ ரிலீஸ் பண்ணோனே அது பெரிய டாக்கா போகுது. அப்படியே ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் பேசுறாங்க. கோர்ட்டுக்கு வந்து அது வந்து அந்த கேஸ் வந்து வருது. டிஃபமேஷன் கேஸ் வந்து நட்டி மேல போட்டு வருது. ஸோ அப்ப வந்து நடராஜன் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் எங்கேயாவது இந்த சேர் ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு பாருங்க. சில்லறையெல்லாம் ஐயோ! வந்து நான் கோர்ட் அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோ ரியாலிட்டில. கிராமத்தில அப்படிதான் இருக்கும். அது அது ஒரு பிரச்சனை. பொதுவாவே வந்துட்டு யாருமே வந்துட்டு அந்த கேஸ வந்து அவனே வாதாடி எந்த எந்த கோர்ட்டுமே அனுமதிக்காது. அவ்வளவு சீக்கிரம் அனுமதிக்காது. அதான். அதாவது இப்ப வந்து அவர் வந்து ஆளுநாள் அழகுராஜா மாரி அவர் வந்து ஆர்மி மேனா இருந்திருக்காரு. ஊருக்கு வந்து யூடியூபர் ஆயிட்டாரு. கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ற போலீஸ் ஆஃபீசர் அவர்தான். அதுக்கப்புறம் அதாவது வித்தியாசமா அந்த ஃபோட்டோவே வச்சு ஆ ஐயோ! இன்னும் அந்த நம்ம மகாபாரத சீனுக்கு வரும். அவங்க கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணத. ம், அந்த ம். இதெல்லாம் இது முடிச்சிரும். இன்வெஸ்டிகேட் கோர்ட்ட முடிச்சிடலாம். கோர்ட்ட ஆ. முடிச்சிடலாம். இப்போ கோர்ட்ல வந்து இந்த சீன் வந்து வருதா, இப்போ இந்த கோர்ட்ல வந்து லாயர் வந்து சொல்றாங்க. இந்த மாரி அ யாரையோ வந்து ஃபேஸ வந்து மாத்தி,
இப்படி வந்து இந்த மாரி எங்ககிட்ட இருந்து இப்படி எதிர்பார்க்குறாங்க. ஏதோ எதிர்பார்க்குறாங்க போல. வேற இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து இந்த மாரிலாம் பண்றாங்க போல அப்படிங்கிற மாரி இவரு ராதாரவி லாயர் வந்து சொல்றாரு. இந்த பக்கம் வந்து நட்டி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு வந்து நானே வாதாடிக்கிறேன் அப்படின்றாரு. அ ஆல் இன் ஆல் அழகுராஜால அவர்தான். போலீஸ் ஆஃபீசர், யூடியூபர், எக்ஸ் மிலிட்டரி எல்லாமே அவர் தான் இப்ப லாயராவும் இறங்கி அவர் வந்து இந்த மாரி சொல்றாரு. நான் எங்கேயுமே வந்து ஆ இந்த சேர்மன் தான் அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சில்லறையெல்லாம் சிதற விட்ட மாரி ஒரு டயலாக் இது பண்ணோனே, அ அப்ப நீங்க வந்து ஒத்துக்கிறீங்களா? அது உங்களோட சேர்மன் தான் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் ஒரு இதெல்லாம் அந்த கைத்தட்டல் தியேட்டர்ல விசில் பறக்கிற சீன்ஸ் இதெல்லாம். அப்படி நெனச்சிருக்காய்ங்க. அதுக்கப்புறமேட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு வந்து என்னால ப்ரூவ் பண்ண முடியும். பட் எனக்கு அப்படின்னு சொன்னோனே, ஜட்ஜ் வந்து 30 டேஸ் டைம் கேட்குறாங்க. ஜட்ஜ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுவரைக்கும் அதாவது ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 30 டேஸ் டைம் குடுத்தாச்சு. கரெக்ட்டா? ம். அப்போ ம். இங்க பாரு இந்த மாரிலாம் எனக்கு ரொம்ப இவங்க எக்ஸலன்ட்டா என்ன கடுப்பாக்கிட்டாய்ங்க படத்துல. அப்பன்னா அந்த கேஸுக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. ஓகேவா? அது தள்ளி வந்த பிறகு வைக்கிறேன்னு சொல்லணும். தள்ளி வைக்கிறேன்னு சொல்லணும். அவர் என்ன சொல்வாருன்னா, அந்த சேர்மன் வந்து அந்த ஆள் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. ஏன் இப்படி சொல்லணும்? எனக்கு என்னமோ இது எங்கேயோ இவன்கிட்ட வீடியோவோட ஒரிஜினல் ஃபுட்டேஜ் இருக்கு. அத வாங்கி ஃபாரன்சிக்ட்ட குடுத்தாலே அவங்களே செக் பண்ணிட்டு இது வந்து எடிட்டடா இல்ல ஒரிஜினலா எடுத்ததான்னு கண்டுபிடிச்சுருவான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆ. ஜட்ஜ் என்னடான்னா மிகப்பெரிய பைத்தியக்காரனா இருப்பான் போல. இவன் சொல்றான். நீ டேட்ட குடுத்துட்ட. அப்ப அதுவரைக்கும் கேஸ் ஹோல்ட்ல இருக்குன்னு சொல்லணும். அதுவரைக்கும் இவரு குற்றமற்றவர். அப்ப குற்றமானாரு அப்ப என்ன சொல்லுவான்? மறுபடியும் குற்றவாளின்னு சொல்லுவானா? என்ன சொல்றான்னே புரியல. ஜட்ஜ்மென்ட் எப்படி குடுக்குறான்னே புரிய மாட்டேங்குது. அதான். அப்படி ஒரு வந்து தீர்ப்ப வந்து சொல்றாரு. உடனே ராதா ரவி வந்து அவரு பதுங்கி இருக்காரு இப்போ. வேற ஒரு இடத்துல ஆ. பதுங்கி இருக்காரு. அவர் வந்து இப்ப கிளம்புறாரு. அப்போ வந்து செல்வராகவன் வந்து இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த மாரி முதலாளி இன்னைக்கு நைட்டு கிளம்புறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, செல்வராகவன் இந்த நியூஸ கேட்டோனே போய் என்ன அதாவது வீட்டுக்கு வெளியில அடியாட்கள்லாம் இருக்கு. ராதா ரவிய பாதுகாக்க. யாரும் வந்து அவர எதுவும் பண்ணிறக்கூடாது. செல்வராகவன் அங்க தான் வந்து தோட்டத்துல வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அவர் அப்படியே அசால்ட்டா என்டர் ஆகி என்னடா எங்கடா போற? அப்படின்னா, முதலாளிய கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் வந்தோனே பண்ணியிருக்கலாமேடா! இவ்வளோ நேரம் எதுக்குடா வெயிட் பண்ணிட்டு இருந்த?" அப்படிங்கிற மாதிரி அ அவர் வந்து இல்ல. அதுக்கு முன்னாடி நைட்ல தான் பார்த்தேன். பேசுனா முடிஞ்சான். நைட்டா முடிச்சிருக்கலாம். நைட் எவனுமே கிடையாது. நீ பாட்டுக்கு அதான். போய் கழுத்தறுத்து ஏதோ ஒரு வேலைய முடிச்சுட்டு வந்துரு. அத விட்டு பகல்ல வந்து அத்தன பேர் இருப்பாங்களா? நான் போய் என்னமோ வந்துட்டு நான் போய் வடை சாப்பிட போறேன்ற மாரி நான் போய் கொல்ல போறேன். அசால்ட்டா சொல்லிட்டு உள்ள போறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உள்ள போயி, ஒரு பெரிய ஃபைட் சீன்லாம் நடக்கும். ராதா ரவி வந்து உட்கார்ந்திருக்கும்போது, "என்ன விட்டுரு. என் சொத்துல பாதி வேணாலும் உனக்கு தரேன்" அப்படின்னு சொல்லும்போது, "என் பொண்ணுக்கு அடுத்த ம். மாசம் கல்யாணம். உன் பொண்ணுன்னா இப்படி, என் பொண்ணு இப்படி" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆள வந்து கொன்னுடுறாரு. சரியா? இப்போ இந்த இந்த கொல்றது இருக்கு இல்லையா? அத நான் முடிச்சுடுறேன். முதல்ல ஒரு 10, 12 வாட்டி கத்தியால குத்திட்டேன். ஓகே. லைட்டா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் திடீர்னு துப்பாக்கி எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. 2 அதுவும் எப்படி 2 கையில சுட்டுக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு எதுவுமே தெரியாது. துப்பாக்கி லோட் பண்றது கஷ்டம். இல்ல. அதான் ராதாரவி எடுப்பாங்க துப்பாக்கிய. அதத்தான் அவர் ஷூட் பண்றாரு. அது 2 துப்பாக்கிலாம் வச்சிருக்கேன் கையில. லெஃப்ட்ல அப்படியா? ஆமா. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பிளாக் கலர் துப்பாக்கி எடுத்துட்டு ஒரு 3, 4 புல்லட் தள்ளுவான். திருப்பி ம். ரைட் ஹேண்ட்ல வந்துட்டு ரைட்டா லெஃப்ட்டான்னு தெரியல. அங்க வந்து ஒரு ஒரு சில்வர் கலர்ல ஒண்ணு இருக்கும். ஒரு துப்பாக்கி இருக்கும். ம். அதுல ஒரு 3, 4 புல்லட் வச்சு கொல்லுவான். ம். ஓஹோ! நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்க. நான் ஒரு ரெஃபரன்ஸ் சொல்றேன்னு சொன்னேன்ல. என்னது? ஆ இப்பதான் நம்ம ஆல்ரெடி ஃபைனல் வந்துட்டோம். படத்தோட ஃபைனல் வந்துட்டோம். ரெஃபரன்ஸ் சொல்லி முடிச்சிடலாம். அந்த ம். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு ராஜன் வீட்டுக்கு போம்போது வெளிய ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஒரு எம்ஜிஆர் ஃபோட்டோ ம். இருக்கும். நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? அந்த ஃபேஸ் கட்டு, அந்த முடிய ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் ஆ இருக்கு, ஞாபகம் இருக்கு. ஓகே. இப்ப ம். அப்படியே ம். கரெக்ட்டா இங்க கிளைமாக்ஸ்ல ராதா ரவிய பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா அப்படியே இருப்பாரு. இதிலிருந்து என்ன பண்றாருன்னா, மோகன்ஜி வந்து ஆ டிஎம்கேக்கு ஏன்னா படத்த வந்து டிஎம்கே வாங்கிட்டாங்க. கலைஞர் ம். டிவி தான் வாங்கியிருக்காங்க. சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியாச்சு. இவரு ரெட் ஜெயண்ட் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஃபேக்டர் இருக்கும்ல. ஒரு குஷிப்படுத்துற மாரி ஃபேக்டர் இருக்குன்னு சொல்லிட்டு டைரக்ட்டா எம்ஜிஆருக்கு கன்டென்ட் அங்கங்க சொருகி வச்சிருக்காங்க. ஓ! அப்படியா? நான் என்ன நெனச்சேன்னா, இங்க ராதா ரவி, எம்ஜிஆர் வந்து அவர இது பண்ணாரு, சுட்டு கொன்னாரு. ஸோ அந்த மாதிரி வந்து எம்ஜிஆர் வந்து இந்த கேஎன் ராஜன் ராஜன் வீட்ல அவங்க வீட்ல அந்த ஃபோட்டோ, ராதா ரவி வில்லன். ஸோ ஏடிஎம்கேக்கு மோகன்ஜி அண்ணா சப்போர்ட் அந்த மாரி நான் நெனச்சேனே. பிஜேபி, ஏடிஎம்கே, மோகன்ஜி அண்ணா அந்த மாரி ஒரு கோணத்துல நெனச்சேன். சரி, அது எப்படி குறியீடு வச்சாங்களோ எனக்கு ஐடியா இல்ல. பட் ஆனா வந்து
இவரு வந்து இந்த மாரி ஒரு விஷயம் வச்சிருக்காரு அப்படின்னு நீ சொல்ற. ஓகே, ஃபைன். ஸோ இதுல வந்து இப்போ இந்த இப்போ இதுல ஒண்ணு சொல்லமா என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் இதுல சொல்றதுக்கு? ஆ இந்த சீன்லாம் முடிஞ்சிருதா? அதுக்கப்புறமேட்டு இவங்க வந்து ஐயோ! நல்ல ஒரு பாயிண்ட் வச்சிருந்தேன். ஆனா என்னன்றத மறந்துட்டேனே! இரு ஒரு நிமிஷம். வேற ஏதாவது சொல்லு. நான் எங்கேயாவது பாயிண்ட் புடிச்சு இது பண்றேன். இதுக்கப்புறம் ம். ஒண்ணுமே இல்லையா படத்துல? இல்ல இதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல. ஆனா நான் இன்னமும் ஒண்ணு ஞாபகம் வச்சிருந்தேன். ஆனா அது மறந்துட்டேன் என்னன்றது. நல்ல பாயிண்ட் ஆனா. சரி, ஓகே. நீ கன்டின்யூ பண்ணு. இப்போ இதுக்கப்புறமேட்டு இந்த படம் இதோட முடிஞ்சிருது. சரியா? ஸோ இந்த அ படத்தோட இவங்க மெயின் பாயிண்ட்டா என்ன சொல்ல வராங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து 3 பொண்ணு நான் படம் முடியல. இதுக்கப்புறம் நட்டி வந்துட்டு போய் அவருக்கு வந்து அடுத்து இன்னொரு எட்ஜ் ஆஃப் த சீட் சீன் ஒண்ணு இருக்குல்ல. என்னது? கிளைமேக்ஸ்ல. என்ன இவர் கிளைமாக்ஸ்ல எல்லாம் ஓகே. அதான் இவரு கொன்னு முடிச்சுருவாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, நேரா அவர் வீட்டுக்கு போயிருவாரு. வீட்டுக்கு போயிட்டு ம், அங்க ராஜன் வந்து என்ன பண்ணுவாருன்னா, "வந்துட்டயா வந்துட்டியாப்பா? என்னைய தனியா துவக்கிட்டு போயிருப்பேன்னு நெனச்சேன்னு" சொல்லிட்டு, அப்ப அப்ப என்ன சொல்லுவான்னா, அசால்ட்டா சொல்லுவான். "இனிமே நான் எங்கேயும் போமாட்டேன். இங்கே தான் இருப்பேன்னு" சொல்லிட்டு. அப்புறம் உள்ள போவான். உள்ள போனோனே நேரா என்ன பண்ணுவான்னா, படையல் வச்சிருப்பாங்க. அந்த இறந்தவங்களுக்கு வச்சிருப்பாங்க இல்லையா? அது ஒரு ம், நினைவு நாள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அங்க உள்ள போன பிறகு ஒரு பெரிய இலை விரிச்சுட்டு எல்லாமே இருக்கும். இவன் நேரா என்ன பண்ணுவான்னா, ஒரு பிரியாணி தனியா ஒரு பக்கம் வச்சுட்டு அந்த ம். செயின் எடுத்தான் இல்லையா ஸ்டார்ட்டிங்ல? அந்த ஆமா. வாட்ச்மேன்ட்ட இருந்து எடுத்து, அத எடுத்து திருப்பி வைக்கும்போது, ராஜன் ஒரு இது பார்ப்பாரு. பார்த்துட்டு ம், அவருக்கு புரிஞ்சிருச்சு. அது வந்து நமக்கு ஆடியன்ஸ் எப்படி கன்வே பண்றாங்கன்னா, இவன் வந்து எல்லாரையும் பழி வாங்கிட்டான்னு சொல்லாம சொல்றாராம். மோகன்ஜி ம், ம், வந்துட்டு. ஸோ அந்த ம், மாரி ம், சொல்லாம சொல்ட்டு, அவரு பார்த்துட்டு ஒரு மாரி பூரிப்படைகிறாரு. ஓகே, ம், நடந்தது முடிஞ்சுன்னு சொல்ட்டு. அப்புறம் என்ன பண்றாருன்னா, வெளிய வரும்போது கிரிஞ்சோதயனும் நட்டியும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவன் ம், வந்து பேசிட்டு இருப்பான். எப்படி இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆ ம், நட்டிக்கு எல்லாமே தெரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவான். இவன் வந்து தெரியாத மாரியே மெயின்டெயின் பண்ணுவான். செல்வராகவன் வந்துட்டு. ம். அப்புறம் கடைசியா நட்டி வந்து உண்மைய சொல்லிருவான்ல. சொன்ன பிறகு அகைன் ஒரு ஜெர்க் விடுவாரு நம்ம அவரு செல்வராகவன். அது வந்து ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் சீன் மாரி பிளான் பண்ணியிருக்காரு. அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சா இல்லையான்றது தியேட்டர்ல போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். தியேட்டர்ல போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். நான் எத பத்தி பேசணும்னு இருந்தேன்னா, இந்த பகாசுரனோ, பாகாசுரன் இந்த டைட்டில பத்தி நான் பேசணும்னு இருந்தேன். சரியா? இது நான் வந்து இதோட ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் நான் பார்த்தேன். அப்போ அதுல என்ன இருந்துச்சு அப்டின்னா, இந்த பகாசுரன்ற கேரக்டர் மகாபாரதத்துல வர கேரக்டர். இவன் வந்து ஒரு அசுரன். சரியா? இவன் வந்து ஒரு அசுரன். ஒரு கிராமத்துல இருப்பான். அந்த கிராமம் பேரு சரி, ஓகே. அது ஒரு கிராமம். அந்த கிராமத்துல வந்து இவங்க குந்தி தேவி, இந்த பாண்டவர்கள் 5 பேரும் வந்து அந்த கிராமத்துல போயி தஞ்சம் அடைவாங்க. அப்போ இவன் வந்து இந்த கிராமத்துல வந்து நெறைய ஃபுட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். சரியா? ஸோ அப்ப அந்த ஃபுட் வந்து அந்த மக்கள் கிட்ட இருந்து நெறைய வாரி போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான். ஸோ அது அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். இவன் என்ன இவ்ளோ சாப்பாடு சாப்பிடுறான்? எல்லாரையும் இல்ல, வந்து இது இல்ல. பண்ணி அ அவன் வந்து சாப்பாட்டையும் வாங்கிக்குவான். கடைசில அந்த கொண்டு போறவங்களையும் கொன்றுவான். இல்லையா? ஆமாமா. கொண்டு போறவங்களையும் கொன்றுவான். சரியா? இந்த மாதிரி தான் வந்து அந்த இது வந்து இதா இருக்கும். ஸோ அப்ப வந்து இவன் பேரு பகாசுரன். ஸோ இப்படி ஒரு அசுரன் வந்து அந்த கிராமத்துல இது பண்ணிட்டு இருப்பான். ஸோ வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு இவங்க ஃபுட் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒரு ஆள் போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு இவங்க குந்தி தேவி வந்து ஒரு வீட்ல வந்து இருக்கும். அந்த வீடு வந்து ஒரு பிராமணனோட வீடு. ஸோ வந்து அந்த வீட்ல வந்து அந்த பிராமணர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஆ இந்த மாரிலாம் நடக்குது. இவன் ஒரு அசுரன். இப்படி எல்லாரோட இவன் நெறைய சாப்பாடு சாப்பிடுறான். அட் த சேம் டைம் எடுத்துட்டு போறவங்களையும் வந்து வந்து அடிச்சு கொன்னுடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சொன்ன உடனே என்ன ஆகும் அப்டின்னா, அப்ப குந்தி தேவி வந்து நீங்க எங்களுக்கு அடைக்கலம் குடுத்துருக்கீங்க. நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க போக வேணாம். இந்த தடவ வந்து பீமன் வந்து போவான். அப்படிங்கிற மாதிரி வந்து பீமன வந்து அனுப்பி வைக்கும். ஓகேவா? ஸோ அப்ப வந்து பீமன் வந்து போயிட்டு அந்த எடுத்துட்டு போற அந்த ஒரு பெரிய வண்டி மாரி எடுத்து போறத, அங்க போட்டு பீமன் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த அசுரன் வந்து வரும். அப்போ அந்த அசுரன் வந்தோனே 2 பேருக்கும் சண்டை வரும். சண்டை போட்டு பீமன் அப்படிங்கிறவன் ஜெயிச்சுருவான். சரி. இப்போ கதைப்படி பார்த்தா, இவிங்க டைட்டில் வந்து பீமராசன் தான் வச்சிருக்கணும். ஏன்னா செல்வராகவன் தான் எல்லா கெட்டவங்களையும் கொல்றான். கரெக்ட்டா? அப்போ பீமராசன் தான் வைக்கணும். பீமன் நீ வச்சிருக்கலாம். உன்னால பீமன்னு வைக்க முடியாது. ஏன்னு நான் சொல்றேன். ஏன்னா, அது எங்கேயோ ஒரு இடத்துல அம்பேத்கர குறிக்குது அப்படிங்கிறதுனால, உனக்கு அத வந்து உன்னால கொண்டு போ முடியாது. பீமன்றத உன்னால வைக்க முடியாது. நீ அத அக்செப்ட் பண்ண மாட்ட. டைட்டிலே இங்க முதல்ல இந்த படத்துல தப்பு. இன்னொன்னு நான் முன்னாடி சொன்ன மாரி, இப்ப நான் ஒரு கன்க்ளூஷன் பாயிண்ட்க்கு வந்துர்றேன். சரியா? நான் இதோட என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவல முடிச்சுர்றேன்.
ஃபர்ஸ்ட் இவங்க டைட்டிலே தப்பு. பீமன் தான் வச்சிருக்கணும். ஏன்னா, அந்த இடத்துல ஹீரோவோட பேரு செல்வராகவன் வந்து பீமன் தானே, பீமராசன் தானே அவன சொல்றாங்க. உன்னால அது வைக்க முடியாது. உனக்கு அது பெரிய ஒரு உனக்கே நீயே யோசிச்சிருப்ப. ஆனாலும் உன்னால அத வைக்க முடியாது. நீ அந்த மாரி ஒரு சூழ்நிலைமையில இருக்க. செகண்டு இந்த படத்துல கதையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே தெரிஞ்சிரும். யாரு கொல்றாங்கன்னு தெரிஞ்சிரும். எதுக்கு கொல்றாங்கன்னு எல்லாமே புரிஞ்சிரும். ஆனாலும் இந்த படத்த வந்து உருட்டி 2 1/2 மணி நேரத்துக்கு எடுத்திருக்காங்க. அப்புறம் இவங்க சொல்றாங்கல்ல, அதாவது 3 பொண்ணுங்கள வந்து காமிச்சிருப்பாங்க இந்த இடத்துல. ஒண்ணு படிக்கிற பொண்ணு, இன்னொன்னு வேலை பார்க்குற பொண்ணு. ஆ இன்னொன்னு வந்து யாரு? அந்த படிக்கிற பொண்ணு ஃபர்ஸ்ட் வேலை பார்க்குற பொண்ணு. திருப்பி இன்னொன்னு வ வ செல்வராகவனோட பொண்ணும் அவ வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு போவா. சோ இந்த படிக்கிற பொண்ணு வந்து இப்படி வந்து போயிருக்கு. ஒரு பாய் ஃப்ரெண்ட் இங்க வந்து அந்த ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அந்த பொண்ணுக்கு. அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து அவள வந்து இந்த மாரி ஒரு இது பிளாக்மெயில் பண்ணி ஒரு வர்ச்சுவலான ஒரு இதுல வந்து ப்ராஸ்டிடியூஷன் மாரி ஒரு விஷயத்துல அவன் வந்து இது பண்ணான். அது ப்ராஸ்டிடியூஷன் சொல்ல முடியாது. லைக் அந்த மாதிரி இந்த வீடியோஸ் நேக்கட் வீடியோஸ் அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வந்து கொண்டு போய் அப்படியே அந்த பொண்ணுங்கள வந்து அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து தள்ளிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து படிக்க போற பொண்ணு. ஒரு எஸ்டேட்ல இருந்து ஒரு படிக்க போற பொண்ணு. சரியா? ஸோ படிக்க போற பொண்ண இப்படி வந்து மேனிபுலேட் பண்ணி, இப்படி ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போய் விட்டுட்டான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஓகேவா? இன்னொன்னு செகண்ட் ஹாஃப் அது வந்து ரம்யாவோடது. இது திவ்யாவோடது. திவ்யாவோட இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இவளும் ஹையர் எஜுகேஷனுக்கு போற ஒரு பொண்ணு தான். அவ வந்து போகும்போது லவ்வர்லாம் கொஞ்சம் அவன் நல்ல பையனா தான் இருக்கான். ஆனா வந்து அந்த இடத்துல வந்து அ என்ன நடக்குதுன்னா, அங்க நடக்கிற எஜுகேஷனல் செக்டார்ஸ்ல நடக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு இதுனால, பாலிடிக்ஸ்னால அவளுக்கு வந்து இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்துருது. சரியா? இவளும் ஹையர் எஜுகேஷனுக்கு வேற ஊருக்கு போறா. இப்போ செல்வராகவன் ஒரு வீட்ல போய் வேலைக்கு போவான். அந்த பொண்ண வந்து ஒட்டு கேட்டு, அந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல இப்படி ஒரு பிரச்சனை. ஸோ இது எல்லாமே வந்து படிக்க போற பொண்ணு, வேலைக்கு போற பொண்ணு, லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன பொண்ணு, லைக் தன்ன தானே இண்டிபெண்டன்ட்டா வச்சுக்கிற ஒரு விமனுக்கு இது வந்து ஒரு விஷயமா நடக்குது அப்படின்னு அட்ரஸ் பண்ண விஷயம் கரெக்ட் தான். ஆனா, இது படிக்க போற பொண்ணுக்கும், சிட்டிக்கு போற பொண்ணுக்கு மட்டும் தான் நடக்குது. வேலைக்கு அந்த மாரி பொண்ணுக்கு மட்டும் தான் நடக்குதுன்றது ஸ்டூபிடிட்டி. நான் சொன்ன மாதிரி இது பண்ணையார் சிஸ்டம்ல பண்ணையார் அந்த ஒரு இதுல அங்க இடத்துல வந்து நெறைய பெண்கள் வந்து அவங்க அந்த பண்ணையார்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க எப்படி செக்ஷுவலா அவங்கள வந்து ஒரு ஒரு எப்படி சொல்ல எக்ஸ்பிளிசிட் பண்றாங்க, ஒரு அப்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது அது ஒரு தனி இதே இருக்கு. அதுவுமே நடந்துட்டு தான் இருக்கு. இந்த மாரி டெய்லி வேஜஸ்க்கு போறவங்க, கொத்தனார் வேலைக்கு போறவங்க, ஊர்ல ஒரு பெரிய ஆளா இருந்துட்டு மத்த கம்யூனிட்டி தலித் கம்யூனிட்டி விமனையும் இதெல்லாம் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த கிராமம்ன்ற ஒரு புனிதம்ன்றத இவங்க காமிக்கிறாங்கல்ல, அந்த நோஷனே வந்து ரொம்ப தப்பா இருக்கு. பிற்போக்குத்தனமா இருக்கு. ஸோ இது என்னோட அடுத்த பாயிண்ட். அடுத்தது என்ன அப்டின்னா, இந்த லவ்வர்ஸ் வந்து இப்ப 2 லவ்வர்ஸ காமிச்சிருக்காய்ங்க. ஒரு லவ்வர் வந்து அந்த பொண்ண மேனிபுலேட் பண்ணி ஒரு பிசினஸ்க்கு கொண்டு போயிட்டா. இன்னொன்னு வந்து இந்த இந்த லவ்வர் வந்து அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கான். பட் ஆனாலும் வந்து சிச்சுவேஷன்ஸ் இப்படி சேஞ்ச் ஆயிடுது. சரியா? இப்போ ஆ இந்த மாரி இவங்க வந்து திருப்பியும் இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிறதே வந்து ஒரு தப்பான ஒரு கான்செப்ட் அப்படிங்கிற மாரி இவங்க கொண்டு வர மாரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா, அ ஒரு வேள அந்த பொண்ணு அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரம்யா இருக்குல்ல, இந்த ரம்யா வந்து ஒரு வேள லவ் பண்ணல அப்படின்னா, அது வந்து செத்து போயிருக்காது அந்த பொண்ணு. அந்த பையன மீட் பண்ணலன்னா, அந்த பையன் மேனிபுலேட் பண்ணியிருக்க மாட்டான். அந்த பிசினஸ்க்கு அந்த பொண்ண வந்து இது கொண்டு போயிருக்க மாட்டான். இன்னொன்னு இந்த சைடு இந்த பொண்ணு லவ் பண்ணல அப்படின்னா, அந்த 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 ஒளிஞ்சு மறைஞ்சு அவன் தல மட்டும் தெரியுமே! அந்த கிஸ் சீன் கூட வந்து நடந்திருக்காது. அந்த பொண்ணு உயிரோட இருந்திருக்கும்னு, திருப்பி இவங்க அஜெண்டாவ இவங்க புஷ் பண்ண தான் செய்றாங்க. அதாவது ஈவன் அந்த செகண்ட் பார்ட்ல வர லவ்வர் வந்து செகண்ட் பார்ட்ல திவ்யாக்கு வர லவ்வர் வந்து நல்லவனா இருந்தாலும், சிச்சுவேஷன் அப்படி மாத்திருது. இப்படி கொண்டு போய் விட்டுருது. திருப்பி இவங்க வந்து அவைங்களோட வழக்கமான அஜெண்டாவான லவ் மேரேஜ்லாம் பண்ணா இப்படிதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம ஃபியூச்சர் எபிசோட்ஸ்ல ஒரு செக்ஷுவலி ஒரு ஒரு ஹராஸ்மென்ட் நடந்துச்சு, ஒரு அபியூஸ் நடந்துச்சுன்னா, அத எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும்? எப்படி வந்து அத வந்து இது பண்ணணும்? அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ண தான் போறோம். ஸோ இதுல வர மாதிரி வந்து லைக் அது அது ஒரு விக்டிம் பிளேமிங் இந்த வந்து 3 பேருக்கும் நடக்குதுல்ல. இந்த இடத்துல 3 பேருமே விக்டிமா தான் பிளேம் பண்ணப்படுறாங்க. அந்த ஒரு ஃபோன் நீ வச்சிருக்க. ஃபோன் வச்சுட்டு அவரு வந்து நட்டி வேற சொல்லுவாரு. ஃபோன் வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு ஒவ்வொரு பெத்தவங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து சொல்றாங்கல்ல. ஸோ சரி ஓகே. இது 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 எப்படி சொல்ல? இது எனக்கு இது லைக் இது எப்படி இவங்க வந்து டேலி பண்றாங்கன்னே தெரியல. கனெக்ட் பண்றாங்கன்னே தெரியல. ஆ இந்த மாதிரி அதாவது இந்த மாரி டெக்னாலஜி யூஸ் பண்றதுனால தான்.
இந்த மாரி வந்து ஆ ஒரு எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால தான் இந்த மாரி தப்பு நடக்கிறதே ஒரு அபத்தமான ஒரு விஷயம். ஹராஸ்மென்ட் அண்ட் அப்யூஸஸ் நான் சொன்ன மாரி வேரியஸ் ஃபார்ம்ஸ்ல வந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இத மட்டும் இவங்க திருப்பி திருப்பி காட்டுறது, ஒரு பொண்ணுக்கு வந்து இதெல்லாம் வந்து இருந்தாலும் அத பார்த்து அந்த பொண்ணு வந்து ஒதுங்கி போகணும். அந்த பொண்ணு வந்து இதெல்லாம் வந்து எப்படி ஃபேஸ் அதாவது எப்படி சொல்ல? இப்படிலாம் ஒரு பொண்ணுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு 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 அந்த டோனே அந்த படத்தோட டோனே எப்படி இருக்குன்னா, இப்படிலாம் ஆம்பளைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி, மோஸ்ட் ஆஃப் தி ஏரியாஸ்ல அந்த ஃபர்ஸ்ட்டு ரம்யாவோட அம்மா வந்து அவள வந்து ஒரு ஸ்லட் ஷேம் பண்றதோ, அடுத்து அவள பிளாக்மெயில் பண்ணி அவன அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் அங்க இருக்கவனும் ஒருத்தன அவள அவள பிளாக்மெயில் பண்றான். அப்படி தெரிஞ்சும் அந்த பொண்ண ஸ்லட் ஷேம் பண்றது. அதுக்கப்புறமேட்டு இந்த லவ்வர வந்து கிஸ் பண்ணிட்டா. அதுவும் வீட்டுக்கும் தெரியும். இவங்களுக்கு நடக்கிற ஒரு இது லவ் க இது அஃபேர் வந்து உங்க வீட்டுக்கும் தெரியும். லவ் ஒரு இதுல இருக்கிறது. அப்படி தெரிஞ்சும் அந்த பொண்ணுமே வந்து லைக் ம் லெட் மீ ஸ்டாப் ஹியர். ஒரு நிமிஷம் இங்க கேப் விட்டுக்கிறேன். மூச்சு விட்டுக்கிறேன் கொஞ்சம். தண்ணி குடிங்க, தண்ணிய குடிங்க. ம். இப்ப எதுல சொல்லிட்டு இருந்தேன்? எங்க இது ஆரம்பிச்சது? இந்த இது அ அதான் லவ் இது சொல்லியாச்சு. அந்த அவங்க என்னது? அம்மா இது பண்ணது. அவங்க அம்மா திட்டுனது. ஓகே. ஃபைன். அந்த ஸ்லட் ஷேம், அந்த விக்டிம் பிளேமிங் அப்படிங்கிறது வந்து இங்க கன்டின்யூ ஆயிட்டே தான் இருக்கு. அந்த ரம்யாக்கு நடக்கிற ஸ்லட் ஷேமிங்கா இருக்கட்டும். அப்புறம் இந்த திவ்யா வந்து இப்படி வந்து இதாகிட்டா. ஸோ நீ வந்து அவங்கள அதாவது இது அந்த ஒரு நோஷனே அந்த மோட்டிவே எப்படி இருக்கு அப்படின்னா, இப்படிலாம் ஆம்பளைங்க இருக்க தான் செய்றாங்க. இப்படி வந்து இருக்க தான் செய்றாங்க. இதுக்கு வந்து பகாசுரன் இல்ல. இதுக்கு வந்து ஒரு பீமராசு வந்து தான் கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆம்பளைய தான் வந்து ஒரு பொண்ணுக்கு நடக்கிற ஹராஸ்மென்ட்ல வந்து காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து காமிக்கிறாங்கல்ல. ஏன்னா இவங்க வேற வேலை கிடையாதுல்ல. இப்படி ஒரு ஹராஸ்மென்ட் நடக்குது அப்படின்னா, நெறைய இடத்துல நெறைய பொண்ணுங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல எல்லா இடத்துலயுமே இது நடந்துட்டு தான் இருக்கு. ஓகேவா? இந்த விஷயம் வந்து நெறைய இது நடந்துட்டு தான் இருக்கு. அத எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும்? எப்படி வந்து ஒரு சிவிலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் வேல அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதான் அதுக்கு தான் நம்மளுக்கு லா இருக்கு, சட்டம் இருக்கு, போலீஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு. அதுல உள்ள டிஃபிகல்டீஸ் கண்டிப்பா இருக்க தான் செய்யும். அதுல அப்படியே ஸ்மூத்தான வேலலாம் போயிடாது. அது அந்த அது வந்து வேரியஸ் டிஃபிகல்டீஸ் இருக்கு. அத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா, இப்படி வந்து ஒருத்தன் கிறுக்க மாரி ஒருத்தன் வந்து கிளம்பி, ஒரு ஊர் விட்டு ஒரு ஊருக்கு போய், இதுல இது பண்ணவங்கலாம் வந்து நான் அந்த புராண கதையில வந்த மாதிரி வந்து கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வேற அந்த படத்துல ஒரு சீன் வேற வரும். ஆ இது புராண அந்த பகாசுரன் வந்து எப்படி அவன் வந்து சாரி பீமராசு வந்து எந்தெந்த இடத்துல கொன்னான், எப்படி எப்படி எல்லா அசுரனையும் கொன்னான் அப்படிங்கிற மாதிரி, இந்த படத்துல வர 4 அசுரனையும் 4 வில்லன்ஸையும் எப்படி கொன்னுருக்காங்க அப்படிங்கிற வேற ஒரு கனெக்ட் வேற குடுக்கணும்னு நெனச்சாங்க. இது நார்த் இந்தியால படம் ஹிட் ஆகணும்னு நெனச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இப்படி ஒரு சீன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொண்ணுங்களோட சேஃப்டி இஷ்யூஸ வந்து இவங்க அட்ரஸ் பண்றது வெல் அண்ட் இது நடக்குது. இல்லன்னு சொல்லல. அதே மாரி ரூரல் ஏரியாஸ்லயும் இது நடக்குது. ஆனா, இத ஒரு சிவிலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் வேல தான் அப்ரோச் பண்ணணும். சும்மா வந்து காட்டா மாரி போயிட்டு, ஆ இது பண்ணிட்டு வெட்டிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு சும்மா சினிமேட்டிக் வேல ஒரு 90ஸ்ல ஏதோ ஒரு வந்து 90ஸ்லன்னு இல்ல. இது ஸ்டூப்பிடா இருக்கு. அது வந்து அக்செப்டபிளே கிடையாது. இந்த படம் ஹிட் ஆகுது. அதனால தான் இந்த படம் வந்து நெறைய கிரிட்டிசிசம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த படத்தோட ஒரு இந்த நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண எல்லா நோஷனுமே வந்து ரொம்ப அபத்தமா, ரொம்ப நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் வந்து நிக்குது. ஸோ இட் இஸ் சோ ஸ்டூபிட் அப்படிங்கிறது தான் என்னோட கன்க்ளூஷன். ஓகே. நான் பேசிட்டேன். நீ பேசுப்பா. ஓகே. இப்ப என்னோட இது வந்து படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்னது தான். ஸோ பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. இத பத்தி கன்க்ளூஷன் பத்தி பெருசா பேசணும்னா, தனியா ஒரு எபிசோடாவே போடலாம். ஏன்னா, எப்படி சொல்றது? இவன் வந்து ஏதோ ஒரு கொரியனோட இன்ஸ்பிரேஷன் தான் எடுத்திருக்கான். அது வந்து நம்ம தனியாவே பார்ப்போமே! இதுல போட்டு ம். இப்ப குழப்பிக்க வேணாம். ஏன்னா, அதோட ஒரு தாக்கம் தான். அந்த கொரியனோட இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி அப்ரோச் வேற மாரி இருக்கும். இவன் பண்ற மாரி லூஸ்தனமா பண்ணியிருக்க மாட்டானுங்க. அவங்க வந்து ம். அந்த ஆக்சுவலா அது பேரு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2022ல வந்துச்சு. Netflixல தான் இருக்குது. சைபர் ஹெல் எக்ஸ்போசிங் அன் இன்டர்நெட் ஹாரர். ம். ஓகே. இப்ப அந்த ம். படம் பார்த்தீங்க. அது படம் கிடையாது. ஓரளவுக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி. ஒரு 2 1/2 ஹவர்ஸ் போகும். ஸோ அந்த ம். ம். டாக்குமெண்ட்ரில வந்துட்டு இப்ப இப்ப காமிக்கிறாங்க இல்லையா? இந்த மாரி இல்லாம 90% விர்ச்சுவல் 10% தான் பிசிக்கலா நடந்துட்டு இருக்கும். பட் இந்த படத்துல எப்படி காமிப்பாங்கன்னா, ம். 10% விர்ச்சுவல் 90% பிசிக்கலா நடக்கிற மாரி காமிச்சிருப்பான். அப்படியே உல்டாவா மாத்தி மாத்தி போட்டுருக்கான். எனக்கு தெரிஞ்சு அந்த படத்த அத பார்த்தா சுட்டுருக்கான்னு நெனைக்கிறேன். அது என்னன்னு தெரியல. நம்ம வந்து அது தனியா பார்க்கும்போது உங்களுக்கு அழகா புரியும். ஸோ அவங்க ம். இப்ப ரென் சொன்ன மாரி தான். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆக்ஷன் இருக்குது. பட் அவன் காமிச்சது வந்து எப்படி சொல்றது?
அ என்னது கடைசியில பார்த்தா அந்த பொண்ண தான் சொல்றானே தவிர, அந்த 4 பேர் மேல வந்துட்டு ஒரு கேஸோ எதுவுமே கிடையாது. இவன் வந்து வேற மாரி அப்ரோச் கொண்டு போயிருக்கணும். அவங்களுக்கு வந்துட்டு கடைசியா வந்துச்சு இல்லையா? அது கூட ம். அந்த நட்டி வந்த பிறகு தான் அது ஓரளவுக்கு என்ன ஆகுதுன்னா, கேஸ் வரைக்கும் போகுது. அப்படி இல்லன்னா, அதுவும் ம். இந்த மாரி நார்மலா முடிஞ்சிருக்கும். இது இவன் எப்படி சொல்ல வரான்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து பிரச்சனை நடந்துச்சுன்னா, அது ஊர் ஃபுல்லா தம்பட்ட அடிச்சு சொல்லணும். ஆனா, அது காரணமானவன வந்துட்டு நம்ம வெளிய யாரும் சொல்லவே கூடாது. சொல்லாம கொன்றுணும். இந்த மாரி ஓ! சொல்றாங்க. ம், 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 ம். ஸோ கரெக்ட். இது இதுதான் வந்துட்டு பகாசுரனோட ரோஸ்ட்டா, டிகோடிங்கா என்ன ஏதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏதோ ஒண்ணு ஆனா பண்ணியிருக்கோம். ஒரு டிஸ்கஷன். இதுல உள்ள நெறைய இது வந்து நம்மளுக்கு சப் டாபிக்ஸ்ன்ற மாரி இருக்குல்ல. அத நம்ம ஃபியூச்சர் எபிசோட்ஸ்ல பார்ப்போம். ஸோ நல்லா வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். கேட்டுட்டு ரிவ்யூ சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து கேளுங்க. அவ்வளோதான். ஓகே. இப்போ வந்துட்டு Spotifyல வந்து 4 ஸ்டாருக்கு மேல குடுங்க. உங்களுக்கு புடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேற வந்துட்டு பாட்காஸ்ட் ஃபீட்பேக் வந்துட்டு நீங்க எங்களுக்கு டிஎம் பண்ணாலும் சரி Instagramல. அப்படி இல்லைன்னா, Discordலயும் தனியா செக்ஷன் இருக்கு. ஆ பாட்காஸ்ட்க்கு தனியா செக்ஷன் இருக்கு. அங்க பாட்காஸ்ட் ஃபீட்பேக் வந்து உங்களோட ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா, நாங்க என்ன தப்பு பண்ணோம், ஏதாவது ரெக்டிஃபை பண்ணாலும் பண்ணிக்கலாம். எப்படி இருந்துச்சு? எதுனாலும் நீங்க சொல்லலாம். இதான் இப்ப ஃபர்ஸ்ட் எபிசோடா ரிலீஸ் ஆகுதுன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோடா. சரி, ஓகே. ஃபைன். ஸோ உங்களும் ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருக்காங்க. எப்படி எங்க ஃப்ளோ போச்சுன்னு தெரியல. அதையும் நீங்க சொன்னீங்கன்னா, ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு சொன்னா நாங்க ரெக்டிஃபை பண்ணிப்போம். ஆமா. ஃபியூச்சர் எபிசோட்ஸ்ல அத இது பண்ணிப்போம். ஸோ முடிச்சுக்கலாமா? இப்ப அவ்வளோதானா? ஆ அவ்வளோதான், தூங்க போறேன். அவ்வளோதான். ம். ஐயோ! சரி, நீங்க ஓகே. பொறுமையா சிரிக்கலாம். நீங்க பொறுமையா சிரிக்கலாம். சரி, சிரிப்ப சரி. அடக்கிட்டு இருக்கீங்க. சரி ஓகே. சரி ஓகே. ம். அவ்வளோதான். பாய்.